குட்டீஸ், இன்னைக்கு நம்ம செக்கோடைய ஃபனா மை காஜி புருஷன் பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கடா, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தரமான சம்பவம் ஒன்று காத்துட்ருக்கு. ரொம்பவே வித்தியாசமான பங்கமான ரொமான்ஸ் ஒன்று காத்துட்ருக்கு உங்களுக்காக. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் இதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, உணவு பிரகாஷும் காலேஜில் போய் அட்மிஷன் போடுறாங்க. போட்டுட்டு வீட்டுக்கு வர வழியில் பிரகாஷ் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் கார் நிறுத்த, எதுக்கு நான் இங்கே நிறுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, நீ உள்ள வா சொல்கிறேன். சரி, எதுக்குன்னு சொல்லுங்க. அது செயின் வாங்கதாமா அப்படின்னு பிரகாஷும் சொல்ல, யாருக்கு நான் செயின்? உனக்கு தாமா. எனக்கா? எனக்கு எதுக்கு? எனக்கு ஏற்கனவே ஜேகே சார் நிறைய ஜுவல்லரிலாம் வாங்கி வச்சிருக்காரு, நான் அதையே போடல. இல்லை, நீ இந்த செயினை வேணான்னு சொல்லவே கூடாது. இது ஒரு அண்ணா, நான் என் தங்கச்சிக்காக என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், காலேஜ் போகிறப்பவே பிரகாஷ் மோனா கிட்ட என்ன நீ அண்ணனே கூப்பிடுமா அப்படின்னு சொல்லி கேட்க, மோனாவை யோசிக்கிறா. ஆமாம், சித்தி தான் இது எல்லாத்தையும் பண்ணது. அந்த தப்பு கோச்சித்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால சரி, நான் உங்களை அண்ணனே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அண்ணன் தங்கச்சியாக ப்ரொமோட் ஆயிருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த தங்கச்சி பாசத்தில் இப்போ வந்து பிரகாஷ் வந்து கிஃப்ட் வாங்கி தராரு. மோனாவோ தயக்கமா, இல்லைண்ணா அது ஜேகே சார் ஏதாவது சொல்லுவார், எனக்கு வேணாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இந்த செயினை உனக்கு ஜேகே கையால் தான் போட வைக்கிறேன். அதில் மறக்க முடியாமல் தலையசிக்கா அந்த செயினை வாங்கிக்கிட்டு பிரகாஷ் மோனா கூட அங்கேருந்து கிளம்புறான். நேராக அவங்க ஜேகே வீட்டுக்கு போய் பார்க்க அங்கே ஜேகே இருக்கல. அவன் முன்னாடி சொன்னது மாதிரி அந்த டெண்டர் எடுக்க போயிட்டான். அங்கே டெண்டரில் முதல் வரிசையில் நரசிம்மவர்மா கம்பீரமாக உட்காந்துட்டு இருக்கா. அவருக்கு ஒரு பக்கத்தில் போய் ஜேகே உட்காந்துட்டான். அவருக்கு மறுபக்கத்தில் பிரபாகரன் உட்காந்துருக்கான். ஜேகேவுக்கு எப்படியாவது நரசிம்மவர்மன் கூட பேசணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் அவனோட ஈகோ அவனுக்கு இடம் கொடுக்கல. அவர் நிஜமாவே ரொம்ப டாப்ல இருக்க பிஸ்னஸ் மேன் தான். ஆனால் இப்போ நானா போய் பேசினா ஏதோ அவர் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதுக்காக பேசுகிறேன் அப்படின்னு நினைப்பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சவன் அமைதியாக இருக்கான். நரசிம்மவர்மாவும் அவன் பக்கம் திரும்பின போது லேசாக தலையை மட்டும் வச்சுட்டு தன்னுடைய மொபைலில் ஏதோ பார்க்குற மாதிரி பாவனை செஞ்சுட்டு இருக்கான். ஆனால் நரசிம்மவர்மாவுக்கு மறுபக்கத்தில் உட்காந்துருந்த பிரபாகரன் அவர் கூட கை குலுக்கி தன்னை அறிமுகப்படுத்தினது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கம்பெனியை பற்றி அவருக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். பிரபாகரன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நரசிம்மவர்மாவோட பொறுமை காற்றுல பறந்துட்டு இருக்கு. அதில் அழுத்தமா பிரபாகரன் பார்த்தவர், இங்க நாங்கள் ஒன்றும் பிஸ்னஸ் டீல் முடிக்கிறதுக்கு வரல, டெண்டர் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பிரபாவும் ஜேகே அமைதியாக இருக்கிறனால அவனுக்கு முன்னாடி சீன் போட நினச்சிதான் நரசிம்மவர்மன் கிட்ட அதிகமாக பேசிட்டு இருந்தான். ஆனால் இப்போ நரசிம்மவர்மன் முகத்துக்கு நேராகவே அவன் கிட்ட சொன்னது அவமானமாக போக ஜேகே நிமிந்து கூட பார்க்காம மறுபக்கம் திரும்பிக்கிட்டான். அப்போ ஜேகே பக்கமாக திரும்ப நரசிம்மவர்மா ஜேகேவை பார்த்து, ஹலோ மிஸ்டர் ஜேகே அப்படின்னு கூப்பிட, அவரோட குரல்ல தான் கையில இந்த ஃபோனை க்ளோஸ் பண்ணி வச்சுவேன். ஹலோ மிஸ்டர் வர்மா அப்படின்னு சொல்லி கை குலுக்கிட்டான். அப்புறம் அவரை பார்த்து லேசா புன்முறுவல் செஞ்சவன், நீங்க இந்த டெண்டர் அப்ளிகேஷன் போட்டது முன்னாடி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் போட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுல பெருசா சிரிச்சவரு, இதுல என்ன இருக்கு மிஸ்டர் ஜேகே, இது பிசினஸ் உலகம், யாரோட கொட்டேஷன் கம்மி ரேட்ல இருக்குதோ அவங்களுக்கு கிடைக்க போகுதுல்ல, இதுல என்ன இருக்கு? அதுக்கு பதில் சொல்லாம ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாச்ச நம்ம ஜேகே, விஷ் ஆல் தி பெஸ்ட் சார் அப்படின்னு சொல்றான். தான் கூட போட்டிக்கு வந்திருக்கிற ஒருத்தருக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றதுக்கும் பெரிய மனசு வேணும் அப்படின்னு நரசிம்மவர்மா ஜேகே கிட்ட சொல்ல, அவனும் மெல்லிய சிரிப்பு மட்டும் பதிலாக கொடுக்குறான். அடுத்த சில நிமிஷங்களில் டெண்டர் ஆரம்பமாகி இருக்கா. அங்கே எல்லாருமே நினைச்ச மாதிரியே அந்த டெண்டர் நரசிம்மவர்மாக்கு தான் கிடைச்சிச்சு. அவரும் அந்த டெண்டர் டாக்குமெண்ட்ஸ்லாம் கையெழுத்து போட்டு தனதாக்கிக்கலாம் அப்படின்னு போறப்போ அந்த டெண்டர் போர்ட்ல இருந்தவங்கலாம் நரசிம்மவர்மா கிட்ட, உங்களுக்கு இந்தியாவில் எந்த ஒரு கம்பெனியும் இல்லை, ப்ராஜெக்டும் இல்லை, நீங்க இந்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்கீங்க, எப்படி இதை உங்களால் சொன்ன நேரத்தில் பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அவரும், டெண்டர் எடுத்தது நானா இருந்தாலும் இதை இந்தியாவில் இருக்க ஏதாவது ஒரு கம்பெனி கூட டைப் பண்ணி செஞ்சு முடிக்கலாம் தானே, அதனால இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, சொன்ன டேட்டில் இதில் குறிப்பிட்ட தரத்தில் அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு மேலே அவங்க கிட்ட மறுத்து பேச அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே தைரியம் இருக்கல. அதில் ஓகே சார், விஷ் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரங்கள்லாம் கையெழுத்துட்டு அவங்க கிட்ட கொடுத்துறாங்க. தென் அங்கேருந்து எல்லாருமே கழிஞ்சு போக பார்க்க ஒரு சில பிஸ்னஸ் மேன் கூட பேசிகிட்டு இருக்கான் ஜேகே. அப்போது பிரபாகரன் நரசிம்மவர்மா கிட்ட பக்கத்தில் வந்து, ப்ராஜெக்ட் இந்தியாவில் இருக்க வேறு கம்பெனி கூட சேர்ந்து பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவரும் ஆமாம் அப்படின்னு தலைசிக்க, சார் அப்படின்னா நான் என் கம்பெனியோட ப்ரொஃபைலை அவங்க கிட்ட கொடுக்கலாமா, நம்ம சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாமா? அவனை மேலேருந்து கீழே பார்த்தவர் நக்கலை சிரிச்சபடி, எனக்கு எப்போவுமே நேர்மையான வழியில் தொழில் பண்ணுறவங்களை மட்டும்தான் பிடிக்கும், நான் அப்படியானவங்க கூட மட்டும்தான் டைப் பண்ணிப்பேன். அதை கேட்ட பிரபாகரன், அதில் என்ன சார் இருக்கு, நம்ம கம்பெனியும் நேர்மையாக தான் எல்லா ப்ராஜெக்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அவரும் கொஞ்சம் யோசிக்காம, அதனால தான் நேற்று நீங்கள் சில கம்பெனிக்கு நைட்டில் ரைட் அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதில் பிரபாகரன் அதிர்ச்சியோட அவரை பார்க்க, நான் இந்தியாவில் தான் பிஸ்னஸ் பண்ணலை, ஆனால் இந்தியா நான் பிறந்த மண்ணு, இங்கே என்ன நடக்குது, யாரெல்லாம் எப்படி இருக்கிறாங்கங்கிறது என் கண் பார்வையிலிருந்து தப்பாது. அதுக்கு மேலே அவர்கிட்ட பேச தைரியம் இல்லாத பிரபாகரன் அங்கேருந்து கிளம்பி போக, அங்கேருந்து மற்றவர்களோட பேசிட்டு வந்த ஜேகே நரசிம்மவர்மா கிட்ட வந்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார் அப்படின்னு கை குலுக்கிட்டு போகிறான். ஒரு நிமிஷம் ஜேகே அப்படின்னு நரசிம்மம்மா கூப்பிட, அதில் அடுத்து அடி வைக்காம நின்னவன் அவரை திரும்பி பார்க்க தான் கைகளை அவனை நோக்கி நின்றார். அதில் அவன் குழப்பமா அவர் கையோட தான் கையை சேர்த்து கொடுக்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ஜேகே. அதில் மேலும் குழம்புனா ஜேகே, எதுக்கு எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறீங்க அப்படின்னு குழப்பமா கேட்க, பக்கத்தில் இருந்த தன்னுடைய உதவியாளர் நரசிம்மவர்மா திரும்பி பார்க்க அவன் ஒரு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட நீட்டான். அதை வாங்கி ஜேகே கையில் கொடுத்த நரசிம்மவர்மா, இதை பார்த்தா நான் எதுக்காக உங்களுக்கு வாழ்த்து சொன்னேன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சேரில் போய் உட்காந்துக்கிறாரு. குழப்பத்தோட அவர் கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் புரட்டி பார்த்துட்டு இருந்த ஜேகே கண்கள் அகல விரியுது. வேகமா எல்லா பக்கங்களையும் புரட்டி பார்க்குறான். ஆச்சரியமா அவரை பார்த்து, என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு கேட்குறான். ஏன் ஜேகே, அதில் தெளிவாக தானே எழுதியிருக்கேன், அதில் என்ன குழப்பம் உங்களுக்கு?
தனத்தில வரல வச்சு அழுத்தினபடியே, அது இல்ல சார், இந்த டாக்குமெண்ட்ல அப்படின்னு தயக்கமா சொன்னவன். ஆமா, இந்த டெண்டர் எடுத்தது நான் தான். ஆனாலும் இந்த டெண்டர் திட்டத்தை இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு கம்பெனி கூட டைப் பண்ணி தான் செய்யறதுன்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். ஏன் அதை நான் இப்போ கூட டெண்டர் டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லியிருந்தேனே, கேட்கலையா? நான் இங்கே டெண்டர் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே. ஆனால் யார் கூட டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் உங்க கூட பண்ணலான்னு தோணுச்சு. உங்களுக்கு இதெல்லாம் சம்மதம் தானே? என்ன சார் இப்படி கேட்டீங்க? உங்க கூட ப்ராஜெக்ட் பண்ணுறது பெரிய விஷயம். அதில் இந்த ப்ராஜெக்ட் முழுசாக எங்களை நம்பி கொடுத்துருக்கீங்க. எப்படி என்னால் இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்படின்னா ஓகே, இப்போவே இதில் சைன் பண்ணிடுங்க. நம்மளோட டீலை முடிச்சிடலாம். மீதியா நம்ம ஆஃபீஸில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு நரசிம்மவர்மா சொல்ல, ஜேகே தன்னுடைய பேனாவை எடுத்து அந்த பத்திரங்கள்லாம் கையெழுத்து போட்டான். அவனோட கையெழுத்து பார்த்து அர்த்தமாக சிரிச்சவர், ஓகே ஜேகே, இனி உங்கள் தலையெழுத்து என் கையில். அதில் ஜேகே குழப்பமாக வர பார்க்க, இல்லை என் கூட டைப் பண்ணி இந்த திட்டத்தை பண்ணா உங்கள் தலையெழுத்தே மாறிடும்னு சொல்ல வந்தேன். இதுக்கப்புறமா உங்க கூட நிறைய கம்பெனிஸ் டைப் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஒரு கையெழுத்துலேயே உங்கள் தலையெழுத்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு ஏதேதோ சுற்றி வலிச்சு பேச, அது என்னமோ உண்மைதான் சார். உங்களை பார்த்ததுமே இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் போட்ட ஒரு கையெழுத்துலேயே இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடச்சிருக்கு. அதுவும் எந்த ஒரு செலவும் நான் பண்ணாமலே இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. உங்களோட இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான் ஜேகே உங்க கூட விளையாடி பார்க்க ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சவர், நம்ம கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னிலேருந்து நம்ம ஒன்றா வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஜேகே சாதாரணமாக நேரமாக இருந்தால் அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இருந்த அந்த இரட்டை அர்த்தத்தை புரிஞ்சிருப்பான். ஆனால் இப்போ அவனும் அந்த மிகப்பெரிய திட்டம் தனக்கு கிடைச்ச மகிழ்ச்சியில் இருந்ததால் அவர் சொன்ன எதையுமே அவன் காதில் வாங்கல. தென் அதே சந்தோஷத்தோடையே அவன் வீட்டுக்கும் வரான். சமயம் எங்க பிரகாஷ் மோனா கூட போய் அட்மிஷன்லாம் போட்டுட்டு வீட்டுக்கும் வராங்க. ஆனால் பிரகாஷ்க்கு ஒரே ஒரு டவுட், இப்போ தான் 19 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது, அதுக்குள்ளே எப்படி அவள் காலேஜ் முடிச்சிருப்பா? அதுவும் ஒரு டிகிரி ஆல்ரெடி முடிச்சுட்டு இப்போ அடுத்த டிகிரி போட்டிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட். அது அவகிட்டையும் கேட்க, அவள் டேலண்ட் அதிகமாக இருக்கிறனால ஆல்ரெடி ஒரு 2-3 இயர்ஸ் படிக்காமையே அடுத்தடுத்த கிளாஸ்க்கு போய் மாற்றி போட்டுட்டதாலும், இதை சீக்கிரமாக 12th முடிச்சதாலையும், அதுவும் 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டே வந்துட்டதுனாலையும் இப்போ காலேஜில் வந்துட்டு அவளுக்கு சீட் கிடச்சிருச்சு. அண்ட் காலேஜில் அவள் படித்து முடிச்சிட்ட ஒரு டிகிரியை. தென் இப்போ 2 டிகிரி போட்டிருக்கா. ஒன்று இன்ஜினியரிங், இன்னொன்று ஃபேஷன் டெக். தென் இதெல்லாம் சொல்ல அப்படியே பிரகாஷ் ஆடி போயிட்டான். தென் அப்படியே பேசிட்டே எங்கள் வீட்டுக்கு வர இங்கே ஜேகே பிரகாஷ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சதை பற்றி சொல்லிட்டு இருக்கான். அவனும், டே மச்சான் உண்மையாவாடா, செம்மடா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனால் எப்படி அதெல்லாம் உலக அதிசயம் இது அப்படின்னு சொல்கிறான். ஆமாண்டா, அதான் எனக்குமே புரியல. அவர் எப்பவுமே ஜெனுவன நாட்களை மட்டும்தான் விரும்புவார். இது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பிரபாகரன் கேட்டப்ப கூட அவர் நல்லாவே நோஸ் கட் பண்ணி அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் அவராவே என்னை கூப்பிட்டு இந்த ப்ராஜெக்டை என்ன எடுத்துக்க சொல்லி சொன்னார்டா. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ தப்பா நினச்சிக்காத. என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இல்லடா, எனக்கு தெரிஞ்சு மோனா வந்த நேரம் உன்னோட வாழ்க்கையில் இப்படி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதுவும் நீ இந்த நரசிம்மவர்மா பற்றி நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்கல. அவரே உங்க கூட ப்ராஜெக்ட் பண்ண வந்திருக்காரு. இது ரொம்பவே பெரிய விஷயம் இல்லை? நிஜமாவே மோனா ஒரு லக்கி சம் தான். அவளோட லக்கியில தான் உனக்கு இது கிடைச்சிருக்கு. அதுக்கிட்ட மோனா சங்கடமா அவனை பார்க்க, கேட்க இருந்த குஷியில் பிரகாஷ் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறதே காதல் இல்லை. சரி மச்சி, பார்ட்டி பண்ணலாமா அப்படின்னு பிரகாஷ் கேட்க, கண்டிப்பாக ரொம்ப பெரிய பார்ட்டியை வச்சிடலாம் அப்படின்னு சொன்னவன் அந்த கையில் இருந்த ஒரு பேக்கை மோனா கிட்ட நீட்டி, இது கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு நீ எடுத்து சாப்பிடு. அதில் அவனா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அவனும் அதில் ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் இருக்கு. அது கேட்டலோட முகம் குழந்தைய மலர, நிஜமாவா? எனக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்காக தான் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்குறான். அதில் அவன் தன்னையே மறந்து, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டா அவனை ஒரு விசித்திரமான பிறவி மாதிரி பிரகாஷ் பார்த்துட்டு இருக்கான். சரி மச்சி, இப்போ உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? இப்போ எதுவும் இல்லடா, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போய் கொஞ்சம் ஸ்டாஃப் கூட தான் டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ நம்ம கையில் வந்திருக்கிறது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். அது டேரெக்டாக கவர்மெண்ட் கிட்ட இருந்து எங்கள் கையில் கிடச்சிருந்தா கூட டென்ஷன் இல்லை. ஆனால் இப்போ அது மிஸ்டர் நரசிம்மவர்மா மூலமாக என்கிட்ட வந்திருக்கு. அதனால எங்களுக்கு அதிகமான ப்ரெஷர் இருக்கும். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணணும். அதுக்காகவே நான் நிறைய ஸ்டாஃபை அப்பாயிண்ட் பண்ணணும். குறிப்பிட்ட டைமுக்குள்ள அதே குவாலிட்டியில் நம்ம இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கறது மூலியமா தான் நரசிம்மவர்மா கிட்ட இருந்து நல்ல பேரை வாங்க முடியும். பேசிட்டு இருக்கேன். மோனா 3 பவுல் ஐஸ்கிரீம் போட்டுட்டு வந்து பிரகாஷ் கிட்ட நீட்டிட்டு இன்னொன்று ஜெகே கிட்ட நீட்ட அவனை குழப்பமா பார்க்கலாம். ஜெகே ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்ல, யார் சொன்னது அப்படின்னு சொன்னபடியே மோனாவோட கையில இருந்த ஐஸ்கிரீம் அவன் கையில வாங்கிட்டு அதுல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வாங்கி வச்சிட்டான். இவன் என்னடா மோகனா வந்ததுல இருந்து முழுசா மாறிட்டான். நிஜமாவே இவனுக்கு காத்து கருப்பு ஏதாவது அடிச்சிருச்சா அப்படின்னு பிரகாஷ் மனசு அவன் கிட்ட கேட்க, மாமா காத்து கருப்பு தான் அடிச்சிருச்சு. இல்ல மோனாங்கிற காத்துல அடிச்சிருச்சு அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான். அப்போ பிரகாஷ் தான் பக்கத்துல இருந்த செயின் எடுத்து ஜெகே கிட்ட காட்டினவன், அச்சி இது எப்படி இருக்கு? டேய் இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அது சரி, இதை நீ யாருக்கு வாங்கின? எனக்கு தெரியாம யாராவது பொண்ணு கரெக்ட் பண்ணிட்டே என்ன? அடப்பாவி, உன் கூட இருக்கிற வரைக்கும் பொண்ணுங்க செட் ஆகும்னு நினைக்கிறியா என்ன? இது நான் மோனாக்கு தான் வாங்கினேன். அதில் ஜேகே குழப்பமா அவனை பார்க்க, இல்லை இது வரையும் அவள் என்ன சார்னு கூப்பிட்டுருந்தால, இன்னைக்கு தான் என்ன அண்ணனு கூப்பிட்ட சொல்லிட்டேன். ஸோ ஒரு அண்ணாவா என் தங்கச்சி கொடுக்குற ஒரு முதல் கிஃப்ட். ஓ அப்படி போகுதோ, சரி. நீ காலேஜ்லேயும் உன்னோட ரிலேஷன் சொல்லி தானே இன்ட்ரோ பண்ணிப்பா, அதனால பரவாயில்ல, பொழைச்சு பொண்ணு விட்டுறேன் அப்படின்னு பிரகாஷ் கொஞ்சம் மார்க்கமாக சொன்னாலும் அதில் பிரகாஷோட கைகள் நடந்து தான் செய்து. இருந்தாலும் அதை மறைச்சிடுவேன். அந்த சின்ன ஜெகே கிட்ட நீட்டுவேன். சரி, நீ இந்த செயினை மோனா கழுத்தில் போட்டு விடு அப்படின்னு சொல்ல, ஏண்டா இந்த செயினை நீ தானே வாங்கின, நீ தானே அவளுக்கு கிஃப்ட் கொடுக்க போறேன்னு சொன்ன, அதனால நீயும் தங்கச்சிக்கு போட்டு விடு. அதில் ஒரு நொடி அதிர்ந்துவேன். நானா இதை மோனா கழுத்தில் போடுறதா? அதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு பத்திரமா சொல்லிக்கிட்டே எழுந்து நின்றுட்டான். அவனோட பத்திரத்தை பார்த்து ஜேகே, என்னடா செயின் தானே போட சொல்கிறேன், ஏதோ உனக்கு தெரியாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து உனக்கு முன்னாடி வச்சு தாலி கட்ட சொன்ன மாதிரி இப்படி பதற? டேய் அப்படின்னு பிரகாஷ் அழுத்தமா அவனை அழைக்க, பின்ன என்னடா ஒரு செயின் அவளோட கழுத்தில் போட்டு விடுறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நீயே போட்டு விட. இல்லை மச்சி, நீ தான் போட்டு விடணும். உன் கையால் அவளோட கழுத்தில் போட்டு விடு ப்ளீஸ்டா, எனக்காக. அப்போ மோனா அவங்கள பார்த்து, நீங்கள் தான் எனக்காக வாங்கினீங்க, அப்போ நீங்களே போட்டு விடுங்கண்ணா
இல்லம்மா, நான் இதை போட முடியாது, அவன் தான் உனக்கு போட்டு வேணும் அப்படின்னு சொன்ன பிரகாஷ். இப்போ அவள் கழுத்துல நீ போட போறியா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் கடுமையான குரல்ல கேட்குறான். இவன் வேற அப்படின்னு வாய் விட்டு போறாங்க ஜேகே. இப்படி நீ சொல்ற பேச்சுக்கலாம்ன்றவன் நான் இல்லை, ஆனாலும் இன்னைக்கு நான் ரொம்ப நல்ல மூட்ல இருக்கேன். அந்த நரசிம்மவர்மனோட ப்ராஜெக்ட் கிடைச்ச குஷியில் இருக்கேன், அதனால நீ சொல்றதை கேட்குறேன் அப்படின்னு சொல்றான். நீ எப்படி வேணா இருந்துக்கோ, முதல்ல இதை அவள் கழுத்துல போடு அப்படின்னு அந்த செயின் அவன் கிட்ட நீட்டா அவனு அந்த செயினை வாங்கி மோனோட கழுத்துல போட்டு விட்டான். அப்புறம் அவளை தான் பக்கமா திருப்பி அவளோட கழுத்தை பார்க்க அவளோட கழுத்துல அந்த செயின் ரொம்பவே அழகா தொங்கிட்டு இருக்கு. அழகான குட்டி செயின், அதுல ஒரு சின்ன ஹார்ட் பட்டன். அதை பார்த்தவன், நீ இதை கரெக்டாக எப்பவுமே நீ காலேஜுக்கு போட்டுட்டு போ அப்படின்னு சொல்றான் ஜேகே. அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன், ஆனா நீயே சொல்லிட்ட. ஓகே தங்கச்சி, நீ இந்த செயினை கழுத்துல இருந்து எப்பவுமே கழட்டக்கூடாது. கண்டிப்பா கழட்ட மாட்டானா அப்படின்னு மோனாவும் சொல்ல. நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், நான் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவன் படுக்கவே படியில் ஏறி மேலே போயிட்டான். பிரகாஷ் மோனாவை பார்த்து, வா மோனா கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னு சொல்ல, அவளும் என்ன அப்படிங்கிற மாதிரி பிரகாஷ் பார்க்கறா. கொஞ்சம் பேசணுமா வா அப்படின்னு சொல்ல, அவளும் சரின்னு பிரகாஷோட வெளியே போறான். அங்கிருந்த ரோஜ தோட்டத்துக்குள்ள அவளை கூட்டிட்டு போனவன் அவளை பார்த்து, இந்த செயின் உன்னோட கழுத்துல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆமாண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மோனாவும் அப்பாவே சொல்ல, அவனும் அவளோட முன்னாடி கையை நீட்டி, இந்த செயினை நீ எப்பவும் கழுத்துல இருந்து கழட்டக்கூடாது சரிண்ணா? இல்ல, நீ கழட்ட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அவ்வளோ குழப்பமா அவனை பார்த்து, ஏன்னா இந்த செயின்ல அப்படின்னு இருக்கு? அவளை நெருங்கி அந்த செயின்ல இருந்த ஹார்ட் பட்டனை திறந்து காட்டினான். அதுக்குள்ள இருந்ததை பார்த்து மோனோட கண்கள் அதிர்ச்சியில் வெறியா அவ வேகமா போய் பிரகாஷா கட்டி அணைக்கிறான். அந்த நேரம் ரூம்ல இந்த பால்கனி பக்கமா வந்த ஜேகே அந்த ரோஜா தோட்டத்தை திரும்பி பார்க்கறான். போச்சா டே பிரகாஷ், இன்னைக்கு உனக்கு சங்கு தாண்டி. அவன் மோனா ரொம்பவே அதிர்ச்சி விலகாம, அண்ணா எப்படி இந்த செயின் பண்டன்ட் அப்படின்னு அதிர்ச்சி விலகாம கேட்க, ஆமாம்மா, நான் நேத்தே ஒன்னா என் தங்கச்சியை முடிவு பண்ணிட்டேன், அதனால தான். இது ஒன்றும் சாதாரண பெண்டன்ட்லாம் கிடையாது, இதுதான் உன்னோட தாலி, அதுவும் ஜேகேவோட பரம்பரை நகையில இருந்து செஞ்சா அவனோட வம்சத்தோட பரம்பரை தாலி. என்ன மற்றவங்க போடுற தாலி ரொம்ப பெருசா மற்றவங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கும், ஆனா உன் கழுத்துல இருக்கிற தாலி மற்றவங்க போடுற தாலியில ஒரு பாகம் கூட வராது. ஆனா முறைப்படி ஜேகே குடும்பத்து பரம்பரை தாலி எப்படி இருக்குமோ அதே மாதிரி சின்னதா, ரொம்பவே சின்னதா பண்ணியிருக்கு. நேற்று தான் ஜேகேவோட அம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க. அங்க அவங்க தன்னுடைய பரம்பரை செயின் போட்டிருந்தப்ப ஒரு பொண்ணு மாலை போட்டாங்க. அந்த பொண்ணுகிட்ட நான் முன்னாடியே சொல்லி தவறுதலா அந்த மாலை போடுறப்ப அவளோட கையில உள்ள மோதிரத்துல சிக்கி அந்த செயின் அந்தற மாதிரி பண்ண சொல்லிட்டேன். அப்படி அருந்திருந்தப்ப அதுல ஒரு சின்ன பீஸை அந்த பொண்ணு எனக்காக எடுத்துட்டு வந்து கொடுத்தா. அந்த பீஸ்ல இருந்து தான் இப்போ அந்த தாலி பண்ணிருக்கு. எனக்கு நல்லாவே தெரியும் நீ இதை விருப்பப்பட்டு வந்த வாழ்க்கை இல்லை, உன்னோட சித்தி சதி பண்ணி உன்னை இந்த வாழ்க்கைக்குள்ள தள்ளியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல உன்னால ஜேகே பிடியிலேருந்து தப்பிச்சு போக முடியாது அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நீ ஜேகே கூட இருக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்க. நீ சாதாரணமா அவன் கூட இருக்க சம்மதிச்சிருந்தா கூட எனக்கு உன் மேல ஒரு மரியாதை வந்திருக்காது. ஆனா எப்போ நீ உனக்கு என்ன தேவையோ அதை தைரியமா அவன் கிட்ட கண்டிஷனா சொன்னியோ அந்த நிமிஷமே நீ என் மனசுல ரொம்ப உயரத்துக்கு போயிட்டா. இது எல்லாத்துக்கும் மேல அவனை நீ கண்டிப்பா ஏத்துக்கணும். அதுவும் முடிஞ்ச அளவுக்கு மனசாலையும் ஏத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் உன்னோட அம்மாவோட குங்குமச்சி மேல கொண்டுட்டு வந்து அவன் கிட்ட கொடுத்து உன்னை தீல வைக்க சொன்னேன். அப்பவே நீ அவனை மனசால புருஷனா ஏத்துக்கிட்டாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த நிமிஷத்துல இருந்து உன் மனசுல எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. ஜேகே கையால உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். அது அவனுக்கு தெரியாமையே இருந்தாலும் உனக்கு அது தாலிங்கிறது நல்லாவே தெரியும். உங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு சாட்சியா ஜேகேயோட நண்பனாவும் உன்னோட அண்ணனாவும் நான் இருக்கேன். இந்த உறவு ரகசியமா இருந்தாலும் நீ தாலி கட்டி அவன் கூட முறைப்படி வாழ போற. அதனால நீ உன்னோட மனசுல எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம அவன் கூட உன்னோட வாழ்க்கையை ஆரம்பி. காலம் இப்படியே இருக்காது. கண்டிப்பா இன்னைக்கு நாளைக்கு இல்லைனாலும் இன்னும் ஒரு வருஷத்துல ஜேகே உன்னை கண்டிப்பா தன்னோட வைஃபா அக்செப்ட் பண்ணிக்குவான். உனக்கு ஒன்றும் பெருசா வயசாகல, இப்பதான் 19 வயசு. இன்னும் ஒரு 3 வருஷத்துல உன்னை தான் பொண்டாட்டியா இந்த உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினா கூட பிரச்சனை இல்லை. அப்பதான் உனக்கு ஒரு 22 23 வயசாகும். அதுதான் நிஜமாவே பொண்ணுங்க மேரேஜ் பண்ணிக்கிற வயசு. அதனால என் மனசு தொட்டு சொல்றேன், நீ உன் மனசுல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ஜேகே கூட உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டமோனா மகிழ்ச்சியோட உச்சத்துக்கே போயிருந்தான். தாவி பிரகாஷ் அணைச்சிக்கிட்டு தேங்க்ஸ்டா, தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்றான். இதைத்தான் ஜேகே பார்த்துட்டான். ஜேகே பார்த்தது இவங்க 2 பேருக்குமே தெரியாது. ஆனா மோனா பிரகாஷை கட்டி அணைச்சதுமே பிரகாஷ் அதிர்ச்சியில அப்படியே அவளை தங்கிட்ட இருந்து விலகிக்கிட்டான். அதுக்கு முக்கிய காரணம் அங்க இருக்க சிசிடிவி கேமரா மூலம் ஜேகே பார்த்தா மோனா மேல கோபப்படுவான் அப்படின்னு மனசுல நினைச்சதால. அப்போ அங்கிருந்த ஒரு மஞ்சள் நிற ரோஜா பூவை பறிச்சு அதோட இதழ்களை தனியா பிரிச்சு எடுத்தவன், இந்த மஞ்சள் பூவை போட்டு நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன், நீங்க எப்பவுமே நீண்ட ஆயுசோடையும் தாலி பாக்கியத்துடன் வாழணும் அப்படின்னு சொல்லி அவளோட தலையில ரோஜா இதழ்களை தூவுறான் பிரகாஷ். அவங்க வந்து ஜேகே, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கா, எதுக்காக என்னோட ரோஜா பூக்களை இப்படி கொலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் பார்த்த மோனா டக்குன்னு அந்த ஹார்ட் திறந்திருந்த பட்டனை மூடிட்டான். ஏன் மச்சான் உனக்கும் போடணுமா, சரியா அப்போ வந்து நீங்க நில்லு, நான் உனக்கும் சேர்த்து போடுறேன் அப்படின்னு சொல்லி அவனையும் இழுத்து மோனாக்கு பக்கத்துல விட்டவன் தன் கையில மீதம் இருந்த அந்த மஞ்சள் நிற ரோஜா இதழ்களை அவங்க 2 பேருக்கு மேலேயும் தூவுறான் பிரகாஷ். அவன் மனசுக்குள்ள, நீங்க எப்பவுமே தம்பதிக்காக சந்தோஷமா வாழணும், நீ கூடி சீக்கிரம் அவளை மனசால உன்னோட வாழ்க்கையா ஏத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கான். ஆனா ஜேகே தன் தலையில விழுந்த ரோஜா இதழ்களை தட்டி விட்டவன் மோனா தலையில இருந்த பூக்களையும் தட்டி விட்டு, டேய் என்னோட ரோசஸ் எல்லாம் பறிக்கிறது இதுதான் லாஸ்டா இருக்கணும், இதுக்கு மேல நீ ரோஜா செடியில கை வச்சா மறுபடியும் கை வைக்கிறதுக்கு உனக்கு கை இருக்காது. சாரிடா நல்லவனே, சரி நீ தான் குடிக்கிறதுக்கு போயிருந்தே மறுபடியும் எதுக்கு வந்த? திடீர்னு ஃபோன், அதான் பேசலான்னு பால்கனி பக்கம் வந்தேன், நீ என் ரோஜா பூக்களை எல்லாம் சாகடிச்சிட்டு இருந்த, அதான் உன்னை என்னன்னு கேட்க வந்தேன். சரி நீ போ அப்படின்னு சொல்லி ஜேகே முன்னாடி போறான். பிரகாஷ் மோனாவை பார்த்து கண்களாலேயே எல்லாம் சரியா நடக்கும், நீ தைரியமா போ அப்படின்னு சொல்ல 3 பேரும் அப்படியே உள்ள போறாங்க. மோனா அப்படியே அவளோட ரூமுக்கு போய் அம்மா முன்னாடி நின்று, அம்மா அவரு எனக்கு ஊர் முன்னாடிலாம் தாலி கட்டல, ஆனா இருந்தாலும் அவர் எனக்கு என்னை தொட்டு தாலி கட்டிட்டாரு, இனிமே அவர் கூட தான் என்னோட வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன், இதுக்கு நீ தான் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவளோட அம்மாவோட போட்டோவை தொட்டு வணங்கிட்டு இருக்கா. இங்க ஆஃபீஸ் போக கிளம்பி வந்து ஜேகே ஹாலில் மோனா இல்லை அப்படிங்கிறத உணர்ந்தவன் மோனா அப்படின்னு கூப்பிட்ட வேகமா தான் கண்களை தொடச்சபடியே வெளியே வந்து, சொல்லுங்க சார். அவளை பார்த்து முறைச்சவன், சாரா அது யாரு, அவனை கூட அண்ணான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், ஆனா இங்க புதுசா யார் இங்க சாரு? அதுல அவ தயங்க முடியும், சொல்லுங்க ஜேகே. நான் இப்போ ஆஃபீஸ் கிளம்பி போறேன்,
இப்போ சமையல்காரங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதை நீ சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. நான் எப்படியும் நைட்டு 7 மணி மாதிரி வந்துடுவேன். அப்போ அவ தயக்கமா அவன்கிட்ட, நீங்க சாப்பிடலையா? லஞ்ச் டைம் ஆயிடுச்சு தானே, நீங்களும் சாப்பிட்டு போங்க. அதுல பிரகாஷும், ஆமாடா இப்பவே சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து சாப்பாடு வர அப்படியே 3 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுல பிரகாஷ் வர கேசரிலாம் செய்ய சொல்லிருப்பான் இருக்கு. அந்த கேசரியை ஒரு வாய் எடுத்து செக்கிக்கு ஊட்டி விட, அவனும் என்ன திடீர்னு கேசரிலாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க கிட்ட கேட்கலான்னு போக, மச்சான் நான் தான் மச்சான் ஃபீல் பண்ண சொன்னேன். நீ இன்னைக்கு ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் வின் பண்ணியிருக்கேல, அதுக்காக தான் ஸ்வீட். அடடா தங்கச்சி வேற ரொம்ப தூரமா உட்காந்துருக்காளே, இந்த மச்சான் நீ ஏன் அப்படியே என் தங்கச்சி கூட்டு விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜேகே கையில கேசரி திணிக்கிறான். ஜேகேவும் அவனை பார்த்து முறைச்சபடியே, டேய் நீ வர வர சரியே இல்லடா அப்படின்னு சொன்னபடி தன் கையில இந்த ஸ்வீட்டை எடுத்து மோனா வாயில வைக்கிறான். அப்போ பிரகாஷ் அங்கிருந்து இன்னும் ஒரு ஸ்வீட் எடுத்து மோனாவோட கையில கொடுத்தவன், இதை நீ சாப்பிட்டு பாரு தங்கச்சிமா அப்படின்னு சொல்ல அவளும் வாயில எடுத்து போட்டதும் அப்போ பிரகாஷ் அவளை பார்த்து, என்னமா அதான் ஜேகே பக்கத்துல இருக்கான்ல, ஒரு வாய் கொடுக்காம நீ சாப்பிடுறியே அவனுக்கும் கொடு அப்படின்னு சொல்ல அவன் அந்த ஸ்வீட்டை அவன் வாய் பக்கத்துல கொண்டு போற. அவனும் மறுபிச்சு பேசாம அவகிட்ட அந்த ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்பயே நிம்மதி பெருமிச்சு விட்டு பிரகாஷ், அப்பாடா பரவாயில்ல, தாலி கட்டி அவங்கள ஒருத்தர் ஸ்வீட்டை ஊட்டிட்டாங்க, இதுவே போதும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான். ஓ சம்பிரதாயத்தை நிறைவேற்றிட்டாங்களாமா. டேய் பிரகாஷ் ஓவரால் இதெல்லாம் இது என்னோட மைண்ட் வாய்ஸ். ஓகே மோகனம் பிரகாஷ் நன்றி உணர்ச்சியோட பார்க்க அவளுக்கு கண்களாலேயே சமாதானம் சொன்னவன் மேகனா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இங்க சாப்பிட்டு முடிச்சு சேக்கே மோனாவை பார்த்து, இத்தனை நாள் எஸ்கேப் ஆன மாதிரி இன்னைக்கு எஸ்கேப் ஆக முடியாது, இன்னைக்கு நைட்டு ரெடியாரு அப்படின்னு சொல்றான். அதுல மோனோட முகம் கொஞ்சம் பத்திரமா மாற அவளுடைய கண்ணத்துல தட்டினவன், பயப்படாத அதான் நான் இருக்கேன்ல எல்லாம் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அவன் அங்கிருந்து போனதுமே மோனா பதட்டமா பிரகாஷை பார்க்கறா. பிரகாஷ் மோனாவோட முகத்தை பார்த்து, சாரி மோனா, என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னால முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டான். மோனாக்கும் பிரகாஷோட நினை புரியாம அவன் அவளுக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணதே பெரிய விஷயம் தான். அதனால அவனை பார்த்து சிரிச்ச மோனா, புரியுதண்ணா, நீங்க எனக்கு பண்ணதே பெரிய விஷயம், மீதி எல்லாமே பாத்துக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டான். சரிம்மா நான் இப்போ கிளம்புறேன், மறுபடியும் ஈவினிங் போல தான் வருவேன், நீ பார்த்து பத்திரமா இரு, நாளைக்கு காலேஜ் போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுமே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சுட்டு கதவை உள்ள லாக் பண்ணிட்டு போய் பெட்ல படிச்சவ ஜேகேக்கும் அவளுக்கும் இடையிலான உறவை ஏற்றுக்கிறதுக்கான தன்னுடைய மனசை தயார்படுத்திட்டு இருக்கா. இங்கே ஜேகே ஆஃபீஸ்க்கு போக நரசிம்மவர்மாவும் அங்கே வர அவங்க அடுத்த டெண்டர் ப்ராஜெக்டான பிளான்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஜேகே உள்ள நுழைஞ்சோடனே மோனா அவனுக்கு தான் காத்துட்டு இருந்த மாதிரி, நான் போய் காஃபி அடிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இல்லை இரு நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பிரகாஷை கூட்டிகிட்டு இருக்க ஒரு மினி பார்க்க போகிறோம். அதை பார்த்ததுமே இங்கே மோனாவுக்கு ஆட்டம் கண்டுருச்சு. ஐயோ இவர் சாதாரணமாக இருந்தால் கூட ஏதாவது சமாளிக்கலாம், ஆனால் அவர் குடிச்சா எப்படி இருப்பார்னு எனக்கு தெரியாதே, இவர் எப்படி சமாளிக்கிறது, கடவுளே அம்மா நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறேன். ஓ அவளுக்கு கால் பண்ண, ஜேகே நீ வாங்கி குடிக்கிறியா? ஐயோ அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் எதுவுமே குடிக்க மாட்டேன். சரி ஓகே நீ அங்கே இருக்க டிவி பாரு, நாங்கள் ஒரு 1 ஹவர்ல வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். கொஞ்ச நேரத்தையும் மினி பார்ல இருந்து வெளியே வந்தவங்க மோனா கூட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுமே பிரகாஷ் மோனாவை பார்த்து பயப்படாத அப்படிங்கிற மாதிரி கண்ணேசவை காட்டிட்டு தன்னுடைய ரூமுக்குள்ள போறான். அப்போ ஜேகே மோனா கிட்ட, அன்னைக்கு ஒன்று போட சொன்னல அந்த ஒயிட் கலர் நைட் ட்ரெஸ், அதை போட்டு என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மாடிப்படிலாம் ஏறி மேலே போக மோனாவுக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. அதில் பக்கத்துல தன் ரூமுக்கு போனவன் அவன் சொன்ன மாதிரி அந்த நைட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இன்னபடியே அவன் ரூம் கிட்ட போறான். தயக்கமா போய் ஜேகேயோட ரூம் கதை திறக்க வேகமா வந்து அவளை பின்ன இருந்து கட்டி அணைச்சவன் ரொம்ப மென்மையா அவளோட காது மடல்ல பல் படாம அவன் கிஸ் பண்ண. அவளுக்கு அந்த உணர்வை எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு புரியல. அவள் ஏதோ பேச வா எடுக்க அதுக்குள்ள அவளை தான் 2 கைகளையும் தூக்குனவன் நேரா அந்த ரூம்ல இருந்த கட்டில்ல கொண்டுட்டு போய் படுக்க வைக்கிறான். அவன் அவனை விழி வரிச்சு பார்த்துட்டு இருக்கா. நம்ம இன்னைக்கு அண்டர்கவுண்ட் போல, இங்கே தான் தூங்க போகிறோம் அப்படின்னு சொன்னவன் ஒரு ரிமோட் எடுத்து அந்த ரூமில் இருந்தால் அவ்வளோ கேமராக்களையும் ஆஃப் பண்ணிட்டான். இப்போ அந்த ரூமில் நிசப்தம் மட்டும்தான் குடியிருக்கு. மோனாவோட இதய துடிப்பு அந்த ரூமில் எதிரொலிக்கிற அளவுக்கு பெருசாக கேட்டுட்டு இருக்கு. மெதுவாக நெருங்கி அவளோட நெத்தியில கிஸ் பண்ணவன், ரிலாக்ஸ், எதுக்காக இவ்வளோ பயப்படுற, நான் உன்னை பெருசாக எதுவும் செய்ய போகிறது கிடையாது, நம்ம 2 பேருமே ஒன்றா சேர்ந்துருக்க போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்கிறான். என்ன இவர் ஏதோ நாங்கள் மூவி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு, என்னோட வாழ போகிறத இப்படி சொல்கிறாரு, இவரை நான் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது அப்படின்னு அவளோட மனசு அவகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கு. அவள் அந்த நினைவுகளை ஒளிஞ்சிட்டு இருக்கா. ஜேகேவோ அவளோட முகத்தில் தான் விரல்களால் கோடி இருக்கா. என்னதான் அவளும் சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவளுக்கு உணர்ச்சிகள் எல்லாமே இருக்குல்ல. அவனோட அந்த தீண்டல் அவளுக்குள்ள பயம் பதட்டம் இது எல்லாத்தையும் தாண்டி ஏதோ சொல்ல முடியாத வார்த்தைகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு வேலை அவன் மண்மையான இறங்கியிருந்தா கூட அவன் கிட்ட இருந்து விலகி போராடி இருப்பாளோ. அவனோட அந்த மென்மையான தீண்டல்ல அவளால் அவன் கிட்ட இருந்து விலக முடியல. அவன் விரல் கொண்டு அழந்த அவளோட முதல் முகத்தை இப்போ உதடுகளால் அளவெடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோ தன் கைகளால் அவனை தடுக்க முடியல அப்படிங்கிறதால சில மாதிரி அந்த பெட்லேயே படுத்திருக்கா. அவனோட உதடுகளும் அவனோட முகத்தில் சித்திரத்தை வரைய அவன் கைவிரல்களும் மேலே ஊர்வலம் நடத்திட்டு இருக்கு. அது கொஞ்சம் அத்துமீற ஆரம்பிக்கா. வயிற்றுல பதிஞ்சிருந்த கை மெதுவா அப்புறம் நோக்கி போகுது. உன டக்குன்னு அந்த கையை பிடிக்கா. ஜேகே அதை தடுத்துட்டு மறுபடியும் முன்னேற அவ்வளோ மறுபடியும் அழுத்தம் அவனோட கைகளை பிடிக்கிறா. அடுத்த செகண்ட் மோனா கையிடு அப்படின்னு 2 வார்த்தையில அழுத்தமா சொல்ல அவன் மேலே இருந்த பயத்தில் அவளோட கைகள் தானா விலகிச்சு. அவள் போட்டிருந்ததோ குசல் மாதிரி ஒரு ட்ரெஸ். ஸோ அதில் அப்பரில் கை வைக்க உடம்புலாம் நடுங்குது மோனாக்கு. அவளுக்கு உடம்புலாம் சிறுத்து அடங்க அவளை பேசக்கூட முடியாம அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஜேகே. இந்த மாதிரி ஒரு நெருக்கத்தை அவள் வரைக்கும் கொண்டதில்லை. சொல்ல போனா அவள் ஒரு கைப்படாத ரோஜாவே இருந்தா. இல்லை கைப்படாத ஒரு ரோஜா மொட்டாவே தான் இருந்தா. அவனோட கைகளை சிக்கிட்ட அப்பரில் இஷ்டத்துக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டான். அடிச்ச அந்த வாயினும் அவனுக்குள்ள இருந்த உணர்வுகளும் ஒரு சேர அவனுக்கு ஹையாக்க இதனோடையே அந்த கொசுவலிக்கு விடுதலை கொடுத்திருந்தான். அதில் அதிர்ச்சியா கையை வச்சு மறைக்க அந்த கையை விளக்கிட்டு இது வரைக்கும் கையால் செஞ்ச வாயில செய்ய ஆரம்பிச்சிட்டான்.
ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட அந்த சைடில் தாங்க முடியாத, சார் விடுங்க அப்படின்னு கேட்க, அவன் இருக்கிற நிலைமைக்கு அவள் பேசுகிற வார்த்தைகள்லாம் காத்திரி விடலை. அதை உணர்ந்தவ அவனை பார்த்து ஜேகே ப்ளீஸ் வலிக்குது அப்படின்னு சொல்ல, ஏன்னா அவளோட சார் அப்படிங்கிற வார்த்தை அவனோட காது கிட்ட கூட போல. ஆனால் அவள் சொன்ன ஜேகே அப்படிங்கிற வார்த்தை அடுத்த நொடி அவனோட காதுல மட்டும் இல்லாமல் இதையும் போய் தாக்குது. அதில் வேகமாக அவகிட்ட இருந்து பிரிஞ்சுவன். அவளோட முகத்தை பார்க்க அவள் கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சிட்டு இருக்கு. அவள் கண்களை பார்த்தவன் நான் உன்னை கஷ்டப்படுத்தினா அப்படின்னு கேட்க, அவன் இப்படி எல்லாம் பொறுமையாக கேட்குற ரகம்லாம் கிடையாது. தனக்கு என்ன வேணுமோ அதை மற்றவங்க அனுமதி கிடைச்சதோ கிடைக்கலையோ எடுத்துக்கிறோம், அதுதான் அவனோட ரகம். ஆனால் ஏனோ மோனோட கண்ணீரும் அவளோட அந்த ராகா அப்படிங்கிற வார்த்தையும் அவளை காயப்படுத்துறதுக்கு எனக்கு கொடுக்கல. அவள் பதில் சொல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு மோனா வலிக்குதா அப்படின்னு மறுபடியும் கேட்க, அவள் ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாட்ட அவனும் அவள் வழியா போக்குற முகமா அப்பர்ல சாஃப்டா ஒரு கிஸ் கொடுக்க, அதை பார்த்த மோனா ஐயோ கடவுளே இதுதான் வலிக்குதுன்னு சொன்னா இப்படி பண்றாரே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சா அவளுக்கு அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு புரியவே இல்லை. அவளோட வழியை போக்க நினைச்சானோ இல்ல அவனுக்கு போதையத்தை நினைச்சானோ அவளோட ரோஜா இதில் தஞ்சை புகுந்தவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏதோ அவன் செய்யற மற்ற காரியங்களை விட இது கொஞ்சம் தேவலாம் அப்படின்னு அவளுக்கு தோண முடிஞ்ச அளவுக்கு மறுப்பு சொல்லாம அமைதியாவே இருக்கா. ஏனோ இவ்வளவு நேரம் என்னென்னவோ பண்ணவன் இப்போ அவளோட காலை பிடிக்கா, சார் என்ன பண்றீங்க அப்படின்னு அவளும் காலை விளக்க பார்க்க அவளோட உள்ளங்கால தன்னோட இதில் பத்திக்கிறான். அதுல அவளுக்கு அதிர்ச்சி ஒரு பக்கம் இருக்கா, கூச்சம் மறுபக்கம் இருக்கா, அடுத்தவன் என்ன செய்ய போறானோ அப்படிங்கிற பதட்டமும் பயமும் சேர்ந்து துத்திக்குது. ஆமா அவ்வளோ பெரிய ஆளான ஜேகே இவளோட உள்ளங்கால யூஸ் பண்றான், அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. இதன் அப்படியே கொஞ்சம் அவன் மேலே போக இங்க மோனாவுக்கு பெருசாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அவள் இத்தனை வருஷத்துல த என்ன சொல்றது படங்கள்ல எல்லாம் தான் சில காட்சிகளை பார்த்துருக்கா. அதுலேயும் பால் கொண்டுட்டு போவாங்க, அவள் தோல் மேலே கைப்படுவான், அவ்வளோதான் அதோட லைட் ஆஃப் ஆயிரும். இது தவிர அவளுக்கு இதுக்கு மேலே எதுவுமே தெரியாது. சில நேரங்களில் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அவளோட லவர்ஸ் கூட இந்த அந்த அனுபவங்கள்லாம் கொஞ்சம் நேரம் சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அதை கூட கேட்க முடியாமல் இவன் அங்கேருந்து எழுந்து போயிடுவா. இல்லைனா காதை மூடிட்டு அங்கேருந்து என்ன பேசுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவா. இன்னைக்கு யாரோ ஒருத்தன் அவளை விலை கொடுத்து வாங்கியிருக்கா, உடம்புல இருப்போம் அப்படின்னு அவனை கனவா கண்டா. ஜேகே ஃபைனல் பாட்டுக்கு நெருங்கிறதுக்காக போக அப்பதான் அந்த வெள்ளை பெட் விரிப்புல ஒரு சின்ன ரத்த துளியை பார்க்குறான். அதில் அதிர்ந்தவன் வேகமா அவளை விட்டு விலகி, ஏய் என்னாச்சு, நான் எதுவும் பண்ணலே அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அந்த நொடி அவளுக்கும் எதுவுமே தோணல. ஆனால் அவள் அடி வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த நொடி. ஏன்னா எழுந்தவ ஒரு போர்வை சுத்திக்கிட்டு நின்றுட்டு இருக்கா. இந்த போர்வை பிடிச்சி இழுக்க போக அதில் அவள் அனுச்சியா ஒரு அடி பின்னாடி நடந்தவ, இது ஏன்னு எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னு அவன் குழப்பமா கேட்க, அது வந்து எனக்கு பீரியட்ஸ். அது எப்படி உனக்கு வரும், இது பொண்ணுங்களுக்கு இயற்கை நடக்கிற விஷயம் தானே. அவளும் அசராம அவன்கிட்ட முகத்தை பார்த்து பதில் சொல்லிட்டு இருக்கா. அவனும் கோமா, அது எனக்கு தெரியும், ஆனா இப்போ அது ஏன் உனக்கு வந்ததுன்னு தான் நான் கேட்குறேன். இது கேட்ட மோனாக்கு ஒண்ணுமே புரியல. இவன் ஏன் இப்படி பேசுறான் அப்படின்னு. அவன் மறுபடியும் பிரகாஷ் அப்படின்னு கூப்பிட மறுபடியும் போய் வாய மூடினவ. இப்போ நீங்க அப்படின்னு சொன்னவ அவனை தள்ளிவிட்டு அவனோட ரூம்ல இருந்து அந்த போர்வையை சுத்திக்கிட்டு வேகமா வெளியே போயிட்டான். அவளை குழப்பமா ஜேகே பார்த்துட்டு இருக்கா. அதுக்குள்ள மோனா தன்னுடைய ரூமுக்குள்ள நுழைஞ்சிட்டா. ஜேகே கோமா கீழே இறங்கி வந்தவன் அந்த கெஸ்ட் ஹவுஸை அதிரும்படி டே பிரகாஷ் பிரகாஷ் அப்படின்னு கத்துறான். அதுக்குள்ள தன்னுடைய ரூமுக்குள்ள போன மோனா அவளோட ஹேண்ட்பேக்ல எப்பயும் வச்சிருக்க சானிட்டரி பேட் எடுத்துக்கிட்டு பாத்ரூம்குள்ள நுழைஞ்சிட்டா. தென் குளிச்சு முடிச்சுட்டு அப்படி தலைக்கு துண்டை கட்டிக்கிட்டு வெளியே வரா. அந்த ரூமை விட்டு வெளியே வர வெளியில பிரகாஷும் தன்னுடைய ரூம்ல இருந்து வெளியே வந்து ஜேகேவை பார்த்து, எதுக்குடா இப்படி அத்தை நாத்திலாம் இப்படி கத்திட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை. அதை தாண்டா நானும் உன்கிட்ட கேட்கணும், பொண்ணுங்களுக்கு மந்த்லி எத்தனை வாட்டி பீரியட்ஸ் வரும். அதுல அடியும் புரியாம நுனியும் புரியாம விழிச்ச பிரகாஷ், எனக்கு சுத்தமா புரியல. ஜேகே மறுபடியும் தெளிவா, பொண்ணுங்களுக்கு ஒரு மந்த்துக்கு எத்தனை தடவை பீரியட்ஸ் வரும், நீ தான் மந்த்லி ஒன்ஸ் வரும்னு என்கிட்ட சொன்னல. அப்பயே மோனா தலையில துண்டை கட்டிக்கிட்டு வெளியே வரதை பார்த்தவனுக்கு ஏதோ புரியுற மாதிரி இருக்கா. அவன் மோனாவையும் ஜேகேவையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கான். சொல்லுடா நீ டாக்டர் தானே, பொண்ணுங்களுக்கு எத்தனை தடவை பீரியட்ஸ் வரும் அப்படின்னு மறுபடியும் கேட்க, மோனாக்கு தான் தன்னுடைய தலையை கொண்டு போய் எந்த சோத்திரம் முட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன இவரு இப்படி பேசிட்டு இருக்காரு, இவருக்கு அறிவே இல்லையா அப்படின்னு தான் மனசுல அவனை புரிஞ்சுக்கிட்டு இருக்க. பிரகாஷ் அவனை பார்த்து, இப்ப எதுக்குடா இப்படி கத்திட்டு இருக்க, இப்ப என்னாச்சு சொல்லு. இல்ல மோனாக்கு பீரியட்ஸ். அதை கேட்ட மோனாக்கு சங்கடமா இருக்கு. இப்பதான் 5 நாளைக்கு முன்னாடி அவளுக்கு பீரியட்ஸ்னு சொன்னேன், இப்ப மறுபடியும் எப்படி, இங்க என்ன நடக்குது, அவளோட உடம்புக்கு முடியலையா என்ன அப்படின்னு மறுபடியும் கேட்கறான். அவன் கேட்டதுல பாதி கோவம் இருந்தாலும் மீதி அவனுக்கு மோனா மீதான அக்கறையாவே இருக்கு. அதை கேட்ட பிரகாஷ், சாரிடா மச்சி, அது வேற ஒன்றும் இல்லை, அது வந்து அப்படின்னு மேலும் பேச முடியாம தயங்க அப்படியே நிற்கிறான். ஆனா அதுக்குள்ள மோனா அவனுக்கு முன்னாடி வந்தவ, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக அண்ணா கிட்ட இவ்வளோ கத்திட்டு இருக்கீங்க. ஆமா எனக்கு பீரியட்ஸ், அதுக்கு இப்போ என்ன. அதைத்தான் நானும் கேட்குறேன், இப்போதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உனக்கு பீரியட்ஸ் நீ வரமாட்ட அப்படின்னு இவன் தான் சொன்னான், அப்புறம் இப்போ மறுபடியும் நீ இப்படி சொன்னா என்ன அர்த்தம். அதுக்கு அவ்வளோ, ஒரு வாரத்துக்கு முன்னாடியா, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தேன், உங்க வீட்டுக்கு வரதுக்கு முதல் நாள் தான் நான் ஸ்ரீலங்காலேருந்து ரிட்டன் ஆயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதில் ஜேகே பிரகாஷை பார்த்து முறைக்க, இப்படியா தங்கச்சிமா எனக்கு கோத்து விடுவ அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். பிரகாஷ், சாரி மச்சி, நீ சொன்ன நேரத்துக்கு மோனாவை இங்கே கூட்டிகிட்டு வர முடியல, அதனால அவங்களோட சித்தி தான் இப்படி ஒரு காரணத்தை சொல்ல சொல்லி அந்த தரகர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் நீயும் மோனா வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்தியா, என்னால் எதுவுமே பண்ண முடியலடா, அதனால தான் அவங்க சொன்னது மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதில் கோமன ஜிக்கு பிரகாஷோட கழுத்தை பிடிச்சவன், என்னடா எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்த பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவனோட கழுத்தை மேலும் இருக்கிறான். வேகமாக போய் ஜிக்கியோட கையை தட்டி விட்ட மோனா, இங்கே பாருங்க ஜிக்கி, உங்ககிட்ட போய் சொன்னது என்னோட சித்தி, ஆனால் எதுக்காக அண்ணா கூட சண்டை போடுறீங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் சித்தி கூட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஏற்கனவே கோவத்தில் இருந்த ஜேகேவுக்கு அவள் அப்படி சொன்னதும் மேலும் கோபம் அதிகமாக அவளோட கழுத்தில் கையை வைக்க போகிறான். அதில் அவனோட கையை பிடிச்சவ, இப்போ நீங்கள் ஏன் கழுத்தை பிடிக்கிறதால எதுவும் ஆக போகிறதில்ல, அதான் தெரியுதுல எனக்கு பீரியட்ஸ்னு, அப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு தைரியமா கேட்குறவளை பார்த்து ஜேகே இருந்தாலும் இல்லையோ ஆனால் பிரகாஷ் தான் அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறான். இவளை பார்க்குறப்ப சின்ன பொண்ணா அமைதியாக இருந்தா,
இப்போ இந்த கத்து கத்துறா. அதுவும் ஜேகே முன்னாடி விரல் நீட்டி குரல் ஒசத்தி எவனுமே பேச மாட்டானுங்க. இவ என்னன்னா அவன் முகத்துக்கு நேராவே இப்படி பேசுறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் மேல அதிசயத்திலயும் அதிசயமா ஜேகே அமைதியா மோனா சொல்றத கேட்டுட்டு இருக்கான். இதுவே வேற யாராவது இருந்தா இப்போ அவங்க வாயில இருக்கிற அத்தனை பல்லும் கீழே விழுந்திருக்கும். அந்த அளவுக்கு ஜேகே கைகள் அவங்களோட கண்ணத்தை பதம் பார்த்திருக்கும். அப்போ மோனா மறுபடியும் ஜேகேவை பார்த்து, சித்தி உங்ககிட்ட 100 கோடிக்கு வாங்கிட்டு என்ன வித்தாங்க. ஆனா என்கிட்ட சொன்னாங்க நீங்க என் அப்பாவுக்கு கடன் கொடுத்ததால வீட்டு வேலை செய்ய வந்திருக்கதா. அதே மாதிரிதான் உங்ககிட்டயும் இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லியிருக்காங்க. இதுக்காக நீங்க ஏன் மேலேயோ இல்ல அண்ணன் மேலேயோ கோவப்பட்டு எதுவும் ஆக போறது இல்ல அப்படின்னு சொல்ல ஜேகே மறுபடியும் கோமா அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க அவன் முன்னாடி கை நீட்டி தடுத்துவ. அதுதான் எனக்கு பீரியட்ஸ்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, நீங்க போய் உங்க ரூம்ல தூங்குங்க அப்படின்னு சொல்றான். அவனும் நீ அப்படின்னு சொன்னபடியே மோனாவை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க அவனை ஒரு பொருட்டாவே மதிக்காம பிரகாஷ் திரும்பி பார்த்தவ, அண்ணா நீங்க ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்றான். அவனும் அமைதியா ஜேகேவை பார்த்துக்கிட்டு தான் நிற்கிறான். மோனாவை மறுபடியும் அண்ணா நீங்க ரூமுக்கு போங்கன்னு சொன்னேன், மீதியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவளோட தன்னம்பிக்கையும் அவ கண்களில் தெரிஞ்ச தைரியமும் பிரகாஷ்க்கு நிம்மதியை கொடுக்க அடுத்த நொடியே ஜேகேவை திரும்பி பார்த்துட்டு தன்னுடைய ரூமுக்குள்ள போயிட்டான். பிரகாஷ் அப்படின்னு ஜேகே கூப்பிட அவனும் திரும்பி கூட பார்க்காம தன்னுடைய ரூமுக்குள்ள போயிட ஜேகேக்கு ரத்தம் எல்லாம் கொதிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. அந்த கோவத்துல வேகமா திரும்பி மோனோட கழுத்தை பிடிச்சிடும். நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு கத்துற, அவனை போங்கிற, என்னையே கேள்வி கேட்குற, எனக்கு ரூல்ஸ் போடுற, உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? அவளும் அப்பையும் அவனோட கையை தன் கழுத்துல இருந்து தட்டி விட்டவ, நான் எதுவுமே நினைச்சிட்டு இருக்கல, தான் நான் சம்மதம் சொல்லிட்டேன்ல, உங்க கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கு மேல உங்களுக்கு என் மேல என்ன சந்தேகம்? இது எல்லாத்துக்கும் மேல நீங்க சொன்னது மாதிரி தான் இன்னைக்கு உங்க ரூமுக்கு வந்தேன் தானே, நீங்க பண்றது எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டு அமைதியா இருந்தேன் தானே, இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அது மட்டும் இல்ல, நான் எனக்கு பீரியட்ஸ்னு சொல்லல, நீங்க தான் பெட்ல அந்த ஸ்டைனை பார்த்துட்டு என்னன்னு கேட்டீங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். இப்படி இருக்கிறப்ப நீங்க என்கிட்டயும் அண்ணா கிட்டயும் கோவப்பட்டு என்ன போகுது, அதனால நீங்க 5 days வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதிலுக்கு கூட எதிர்பார்க்காம வேகமா தன்னுடைய ரூம்குள்ள போயிட்டா. அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே தான் ரூம்ல இருந்து கதவை நீக்கி பார்த்துட்டு இருந்த பிரகாஷ்க்கு சிரிக்கிறதா இல்ல அழுகிறதான்னு கூட தெரியல. அட இந்த சின்ன பொண்ணு என்ன பேச்சு பேசுறா, இவனும் அமைதியா கேட்டுட்டே இருக்கிறானே அப்படின்னு நினைச்சுவேன். பரவாயில்ல ஜேகே, உன் நடக்கிறதுக்கு ஒருத்தி வந்திருக்கிறாடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய் பெட்ல படுத்துட்டான். இங்க ஜேகே கோவத்துல அங்கிருந்த பூச்சாடி ஒன்ன தூக்கி கீழே போட்டு உடைச்சவன், அந்த அளவுக்கு வந்துட்டல, இவளுக்கு எவ்வளவு திமிரு, அந்த அன்னைக்கு பூனை குட்டிமா இருந்துட்டு இன்னைக்கு இந்த பேச்சு பேசுறா இவள அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அதே சமயம் இங்க தன்னுடைய ரூம்குள்ள வந்து படுத்த மோனாக்கு தூக்கம் மட்டும் உன்னை தேடி வரணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கு. அவளால எவ்வளவு முயன்றுமே தூங்கவே முடியல. அவளுக்கு இன்னுமே ஜேக்கோட கைகள் அவளை அழுத்திக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு உணர்வு. அதுல விருக்குன்னு பெட்ல இருந்து எழுந்து உட்காந்தவ அம்மாவோட போட்டோவை பார்த்து, ஏமா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, எனக்கு இந்த வாழ்க்கை சுத்தமா பிடிக்கல, ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் அவர் ரொம்ப பவர்ஃபுல்லானவர், அவர் விட்டு தப்பிச்சு போறதா நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்போ நான் அவருக்கு சம்மந்தம் சொல்லி அவர் கூட இருக்கிறதுனால மட்டும் நான் அவர் அமைதியா இருக்காரு அப்படிங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். நான் அவரை பத்தி நிறைய பேப்பர்ல ஆர்டிக்கல் எல்லாம் பார்த்திருக்கேன். அவர் தனக்கு ஒண்ணு வேணும்னா அதை அடையாம விட மாட்டாரு. இது எல்லாத்துக்கும் மேல தன்னை ஏமாத்திட்டேன்னு சொன்னா அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் அழிக்காம ஓயவே மாட்டாரு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால அவரை விட்டு விலக முடியாது. அதனால தான் அவர் கூட இருக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட சம்மதிச்சேன். ஆனா என்ன இருந்தாலும் என்னால அவர் கூட அவர் நினைக்கிறது மாதிரி பழக முடியலையே. வந்த 3 நாளா என்ன அவர்கிட்ட இருந்து காப்பாத்திட்டு இருக்க, அதே மாதிரி இப்ப கூட ஒரு 5 நாளைக்கு என்ன அவர்கிட்ட இருந்து காப்பாத்திட்ட, ப்ளீஸ்மா என்ன எப்படியாவது அவர்கிட்ட இருந்து காப்பாத்திடு அப்படின்னு அம்மாவோட போட்டோவை பார்த்து கண் கலந்தவன் எப்போ தூங்கினா அப்படின்னு அவளுக்கே தெரியாது. தன்னுடைய ரூமுக்கு வந்து படுத்த பிரகாஷ்க்கு மன முழுசுமே நிம்மதியா இருக்கு. நிஜமாவே நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தான் மோனா. நான் அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் என்னாலேயே அவனோட கண்ணை பார்த்து அவனை எதிர்த்து பேச முடியாது. ஆனா நீ அவனை எதிர்த்து நின்று பேசினது மட்டும் இல்ல, அவனை உன் பேச்சை கேட்கற அளவுக்கு பண்ணியிருக்க. யூ ஆர் கிரேட். கூடிய சீக்கிரமே அவனே உன்கிட்ட பொட்டி பம்பா அடங்கிடுவான். நீ அவன் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வ. அதை நான் ஒரு அண்ணனா பார்த்து ரசிப்பேன். தனக்கு தனி சொல்லிக்க பிரகாஷ் அப்படியே தூங்கி போயிட்டான். ஆனா இங்க தன்னுடைய ரூமுக்குள்ள வந்த ஜேகேக்கு தான் துளி கூட தூக்கமே வரல. அவ எப்படி என்ன பார்த்து அப்படி பேசலாம், இவ்வளோ திமிரா பேசுறா, அது சரி அவதான் பேசினா, நான் எதுக்கு அவ பேசினது எல்லாத்துக்கும் தலையாடிட்டு இருந்தேன் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அப்போ அவனோட பக்கத்துல மாட்டியிருந்த மோனாவோட போட்டோ அவன் கண்ணுல பட இருக்க. மோனா ஏதோ இவனை பார்த்து கேலியா சிரிக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. கோவமா அந்த போட்டோவை கையால குத்த போனவன், என்ன ஜேகே அடிச்சிருவீங்களா அப்படின்னு மோனாவோட குரல் அதுல நிறுத்திட்டான். அதுல ஒரு நொடி அதிர்ந்து சுத்தியும் பார்க்க அந்த ரூம்ல அவனை தவிர வேற யாருமே இல்ல. அடச்ச, என்னை சுத்தி என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு அங்க இருந்த சவுத்துல த கையை ஓங்கி குத்துனவன் அடுத்த நொடியே போய் அவன் பெட்ல முகத்தை புதைச்சிக்கிட்டான். ஏனோ அந்த தலையணையில கூட அவனுக்கு அவளோட வாசனையை வீசிட்டு இருக்கா. அதனால அவ இல்லாம தூங்க கூட முடியல. வேகமா தன்னுடைய ரூம்ல இருந்து வெளியே வந்தவன் நேரம் மோனாவோட ரூமுக்கு போக அவளும் அங்க இப்படி ஒருத்தன் தன்னை நினைச்சு புலம்பிட்டு இருக்கான். தன் நினைவுகள் அவனை இம்சை பண்ணுது அப்படிங்கிறது கூட தெரியாம முயல்குட்டி மாதிரி தூங்கிட்டு இருக்கா. என் தூக்கத்தை கெடுத்துட்டு அவ தூங்குறத பாரு அப்படின்னு அவளை அப்படியே கழுத்து நெரிக்கிற மாதிரி கைகளை கொண்டு போயிட்டு அப்புறம் ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு அவளுக்கு பக்கத்துலேயே அவளை அணைச்சபடி படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். காலையில லேட்டாவே மோனா எந்திரிக்க ஜேகே அப்பதான் எழுதான். தான் பெட்ல இருந்து இறங்க ட்ரை பண்ண மோனாவோட இடைய சுத்தி ஏதோ ஒண்ணு இருக்க அது இருந்து திரும்பி அவ பார்க்க ஜேகே அவளை அணைச்சபடியே படுத்திருக்கா. உன்னுடைய அவளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு புரியல. அந்த ரூமை சுத்தியும் பார்த்தவ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறா. ஒரு டேபிள் இருந்து அவளோட அம்மாவோட போட்டோவை பார்த்துட்டான். இது ஏன் ரூம் தான், ஐயோ இவரு எப்படி ஏன் ரூம்ல அப்படின்னு பதட்டமாக மென்மையா அவளோட நெத்தியில ஒரு கிஸ் கொடுத்தவன் குட் மார்னிங் மோனா அப்படின்னு சொல்றான். அதுல அவ அதிர்ந்து போய் அவனை பார்க்க அவனும் கூலா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு, உனக்கு தான் உடம்பு முடியல,
ஆனால் அவளோ நேரத்தை பார்த்துட்டு ஐயோ நேராச்சு நான் காலேஜ் கிளம்பணும். அதில் கோவமா அந்த பெட்லேருந்து எழுந்துவேன். நீ எங்கேயும் போக முடியாது, நீ வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கணும். அவ்வளோ இல்லை நான் இன்னைக்கு காலேஜ் போகணும், இன்னைக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டே, அதனால் அதை என்னால் கட் பண்ண முடியாது. நீ இன்னும் 5 டேஸ்க்கு காலேஜ் போக முடியாது, அதான் உனக்கு உடம்புக்கு முடியல, வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடு. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் முடியாமலாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், இது பொண்ணுங்களுக்கு சாதாரண விஷயம் தான், நான் காலேஜ் போகணும். அவனும் அதுதான் நான் சொல்கிறேன்ல, நீ காலேஜ் போக தேவையில்லை அப்படின்னு அழுத்தமாக சொல்ல அவளும் அவன் பேச்சை காதில் கூட வாங்காம வேகமாக குளிக்க போயிட்டா. இவ என்ன இங்க ஒருத்தர் இருக்கதே கண்டுக்காம தான் பாட்டுக்கு போறா அப்படின்னு புலம்புனவன் அவ படுத்திருந்தா. ஓங்கி ஒரு குத்து விட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியே போறான். அப்படியே போய் ஒரு டிஷர்ட்டும் ஷார்ட்ஸையும் போட்டுவன் காரை எடுத்துக்கிட்டு வேகமா வெளியே போக பிரகாஷும் அப்பதான் எழுந்து வந்து ஹாலில் உட்காந்துருக்கான். மோனா ரூம்ல இருந்து வெளியே வரா. அவ அழகா பாவாடை தாவணி போட்டு தலை சீவி வரதை பார்த்தவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மோனா சின்ன பொண்ணு தான், ஏதோ நேத்து கூட ஜேகேபிடியில இருந்து தப்பிச்சுக்கிட்டா, இதுக்கு மேல என்ன போதும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கான். கீழே வந்தவன் சரியண்ணா நான் உங்களுக்கு காஃபி போடுறேன் அவரேங்க. அதை கேட்ட பிரகாஷ் அவன் இப்பதான் கிளம்பி வெளியே போனான். ஏன்னா வெளியே போனாரா? இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் என் ரூம்ல இருந்து வெளியே போனாரு. என்ன உன் ரூம்ல இருந்தானா? அப்படின்னா ஜேகே அது எனக்கு தெரியல, ஆனால் நான் காலையில் எழுந்திரிச்சப்ப என் ரூமில் தான் தூங்கிட்டு இருந்தார். அது கேட்ட பிரகாஷ் தயக்கமா அவன் எதுவும் உங்ககிட்ட அப்படின்னு பேச வந்தவன் அதுக்கு மேலே பேச முடியாமல் அமைதியாயிடுறான். இல்லைண்ணா அவர் எப்போ வந்து தூங்கினார்னு எனக்கே தெரியாது, நான் காலையில் எழுந்திரிச்சப்ப மட்டும்தான் பார்த்தேன். சரிம்மா அப்படின்னா நீ அவனுக்கும் சேர்த்து காஃபி போடு, அவன் சீக்கிரம் வந்துடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பிரகாஷ் சொல்ல அவளும் சரின்னு சொல்லி சமையல் நினைச்சுக்கிறான். காஃபி போட்டு முடிக்கிற சமயம் ஜேகே கையில் ஒரு பார்சலோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்து பிரகாஷ் எங்கடா கிளம்பி போனேன்? அவனை பதில் எதுவும் சொல்லாமல் போய் அங்கிருந்த சோஃபாவில் உட்காந்துக்கிட்டான். இவன் யாருடா, நம்ம கேட்டால் பதில் சொல்ல மாட்டான், ஆனால் அவன் கேட்டால் மட்டும் நாங்கள் பதில் சொல்லணுமா? உனக்கு மோனா தான் சரி, அவள் பேசினா நீ பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன், கடவுள் இருக்காங்க மாறு அப்படின்னு தனக்கு தனி சொல்லிட்டான். அப்போ மோனா காஃபி எடுத்து வந்து அவங்க கிட்ட நீட்டா அதை வாங்கி குடிச்சவன் என்னோட காஃபி எடுத்துறீங்க வா அப்படின்னு சொல்ல எடுத்துட்டு வர. அப்போ பிரகாஷ் ஜேகே பார்த்து இன்னைக்கு என்னடா ஆஃபீஸ் கிளம்புறியா? ஆஃபீஸ்லாம் போகல, இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு செங்கல் சூழல வேலை இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டவனுக்கு குடிச்சிட்டு இருந்த காஃபி பொறியறிச்சு. அதில் தடுமாறுமா என்ன சொன்ன, செங்கல் சூளைக்கு போறியா அப்படின்னு பதட்டமா கேட்க. ஆமாடா, நம்மளோட அடுத்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான செங்கல் எல்லாம் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க, அதான் என்னன்னு போய் பார்க்கணும் அப்படின்னு மோகனாவை பார்த்தபடியே சொல்கிறான். ஓ நீ அதுக்கு போறியா? ஆமாம், வேற எதுக்கு போவாங்க? அது ஒன்றும் இல்லை மச்சி. சரி அப்போ நீ அங்கே கிளம்பிப்போ, எனக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் இருக்கு, நான் போகணும். ஓ அப்படியா, நான் கூட உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு தான் நினச்சேன். ஏன்னா அங்கே யாருக்காவது ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டி வந்தா நீ ஹெல்ப் பண்ணுவல. என்ன ட்ரீட்மெண்ட்டா அப்படின்னு பிரகாஷ் சோஃபால இருந்து எழுந்து நிற்கா. ஸ்கூல் வாத்தியார் கேள்வி கேட்கறதுக்கு எந்திரிச்சு நிற்கிற மாதிரி டக்கு டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறேன். ஆமாடா நீ இதுவும் கேட்ப இதுக்கு மேலேயும் கேட்ப, இன்னும் முன்னாடியே ஒருத்தர் அந்த செங்கல் சூளையில போட்டு எரிச்சு வந்தாடா நீ அப்படின்னு மனசுல நினச்சிக்கிட்டான். அங்கே என்னோட அக்கௌண்ட் பிரான்ச் ஆட்களெல்லாம் வர சொல்லியிருந்தேன், கொஞ்சம் கணக்கு எடுக்கணும், அதான் நீயும் கூட வரையா? அதை கிட்ட பிரகாஷ்க்கு மறுபடியும் புரியற. என்னடா சும்மா மனுஷன் பேசிட்டு இருக்கிறப்பெல்லாம் இப்படி இருமிக்கிட்டே இருக்க? ஆனா பாவி, உனக்கு துரோகம் பண்ண அந்த அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் ஆட்களை செங்கல் சூளையில போட்டு எரிக்கிறதுக்கு என்ன சாட்சியா கூட்டிட்டு போக போறியா அப்படின்னு மனசுல நினைச்சுவேன். இல்லை மச்சி, எனக்கு இன்னைக்கு முக்கியமான ஆப்ரேஷன் இருக்கு, நான் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும் அப்படின்ட்டா. ஓ அப்படியா, அவ்வளோ முக்கியமான ஆப்ரேஷனா? சரி நீ போய் பாரு அப்படின்னு ஜேகே சொல்ல அதில் எவ்வளோ தூரம் நக்கல் இருக்கு அப்படிங்கிறது பிரகாஷ்க்கு மட்டும் தானே புரியுது. அதே சமயம் இங்கே காஃபியும் குடிச்சு முடிச்ச மோனா சோஃபால இருந்து எழுந்து நிற்கா. அவளை பார்த்து ஜேகே இந்த ட்ரெஸ் போட்டு தான் காலேஜ் போறியா அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் அவளுக்கு ஜேகே அவங்க கிட்ட பாவட தாவணி தனக்கு முன்னாடி மட்டும் தான் போடணும் அப்படின்னு சொன்னது நினைவுக்கு வர தன் தலையிலேயே அடிச்சிட்டு வா. அது நான் மறந்துட்டேன், இப்போ நான் வேற ட்ரெஸ் மாற்றிட்டு போகிறேன். தன்னுடைய கையில் இருந்த பார்சலை அவகிட்ட நீட்டினவன் இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அவளும் குழப்பமா இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறான். அதில் அவளை அழுத்தமாக பார்த்தவன் உனக்கு தேவையானது தான் இதில் இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கோ, பிளாக் கலர் பேண்ட் போட்டுக்கோ. நீ இவர் என்ன டெய்லி நான் போட்டு ட்ரெஸ் கூட இவர் தான் சூஸ் பண்ணுவாரா? எனக்கு எந்த ஒரு ஃப்ரீடமும் இல்லையா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கா. அவனும் மறுபடியும் மோனாவை பார்த்து இன்னும் ஒரு 5 டேஸ்க்கு நீ பிளாக் கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு போ, வேற எந்த கலர் ட்ரெஸ்ஸும் யூஸ் பண்ணிக்க கூடாது, அதே மாதிரி வேற எதையும் யூஸ் பண்ணிக்கூடாது அப்படின்னு அந்த கையில் இருந்த பையை பார்த்தபடியே இதில் இருக்கிறது மட்டும் தான் நீ யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மேலே பொறுமை எழுந்தவன் அந்த பையில என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்க உள்ள கையை விடுறான். அதுக்குள்ள 360 டிகிரி சானிடரி பேட்ஸ் தான் அங்கே இருக்கு. அதை கையில் எடுத்தவ சங்கட்டமாக அவங்க 2 பேத்தையும் பார்க்குறான். ஆனால் ஜேகே ரொம்பவே கேஷுவலாக இது அவனுக்கு சேஃப்டியாக இருக்கும், இதை யூஸ் பண்ணிக்கோ, அப்புறம் உள்ள இருக்க என்ன போட்டுக்கோ, அது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். பிரகாஷ்க்கு தான் உண்மையிலேயே தான் இந்த பூமியில தான் இருக்கோமா அப்படின்னு ஒரே சந்தேகமாக இருக்குது. அப்படின்னா இவன் இதை வாங்கத்தான் காலையிலேயே சீக்கிரமாக கிளம்பி போனானா அப்படின்னு மனசுல நினச்சிக்கிட்டு பரவாயில்லையே, பொண்ணுங்களை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தவன் இப்போ போய் அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான், அதுவும் இவ்வளோ அட்வான்ஸ் செட்டிங்ஸ் பண்ணிலாம் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு மனசுல நினச்சிக்கிறான். ஜேகேவோ மோனாவை பார்த்து பிளாக் பேண்ட் போட மறந்துடாத, அது உனக்கு நல்லது, அப்புறம் இதை காலேஜ்க்கு எடுத்துகிட்டு போ, எவ்ரி 6 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை சானிடரி பேட்ஸ் நீ மாற்றியே ஆகணும் அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிட்டே போகிறான். மோனாக்கு அவங்களுக்கு முன்னாடிலாம் நிற்கிறதுக்கே வெக்கம் பிடுங்கி திங்குது. இப்படி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு, இவருக்கு கொஞ்சம் கூட வெக்கம் கூச்சம் எதுவுமே இல்லையா? இது எல்லாத்துக்கும் மேலே அவரோட ஃப்ரெண்டு கூட பக்கத்தில் இருக்காரு அப்படின்னு மனசுல நினைச்சவளுக்கு அவனை நிமிந்து பார்க்க கூட தைரியம் வரல. அவன்கிட்ட தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒத்த வார்த்தையை சொன்னவன் வேகமாக தன்னுடைய ரூமுக்குள்ள போய் கதை சாத்திக்கிட்டான். அவளுக்கு ஜேகேவை பற்றி என்ன நினைக்கிறது அப்படின்னு தெரியல. அவள் வேணும்னு அவனோட முகத்துக்காக பணம் கொடுத்து வாங்கியிருக்கான், தன்னோட ஒன்றா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறான். ஆனால் இப்போ
எனக்கு என்ன தேவையோ அதுக்கு அதிகமாக செஞ்சுட்டு இருக்கான். இவன் நிஜமாவே நல்லவனா இல்லை கெட்டவனா, என் மேலே அக்கறையா இருக்கானா அப்படின்னு அவளோட மனசுல 1000 கேள்விகள் வந்து போகுது. இங்க பிரகாஷ் கூட அதே நிலையில தான் இருக்கான். அவனுக்கு ஜெக்கி கிட்ட இப்படி ஒரு பக்கம் இருக்கிறது சுத்தமா தெரியாது. அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு குழப்பமா இருந்தவன், டேய் எப்பறா அதெல்லாம் அப்படின்னு கேட்கறான். ஏன்டா அதுக்கு தானே கூகுள் இருக்கு, அதில் பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிட போகுது. நைட்டு ஃபுல்லாக கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். எனக்கு என்னோட மோனா ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கணும், அவளுக்கு எப்பயும் எதுவும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு மேலே ஏறி போயிட்டான் மாடிக்கு. அப்படியே டைம் ஸ்கிப்பாக காலையில் சாப்பிட்றதுக்கு எல்லாரும் உட்காந்துருக்காங்க. மோனாக்காக எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட்ஸாக வாங்கி வச்சிருக்கான். ஃபுல்லாக பழம், அப்புறம் ஸ்டீம் பண்ண காய்கறிகள், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதுலேயே இருக்குது. மோனா ஒரு மாதிரியா அவனை பார்க்க அவளோட முகபாவத்தை பார்த்த சேக்கே, இந்த நேரத்தில் அதிகமான க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸாக சாப்பிடணும், அதனால உனக்கு அவங்களை குக் பண்ண சொன்னேன். அப்புறமா சாப்பிட்டு முடிச்சதும் இந்த பாலை குடிச்சிடு. இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கு, இதை ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன், அதை ஃப்ரீ டைமில் சாப்பிடு. அப்புறம் இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்புறம் நட்ஸ் எல்லாம் இருக்குது, அதையும் இடையில சாப்பிட்டுக்கோ. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பிரகாஷ்க்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுற மாதிரி இருக்குது. இவன் என்னடா ஒரே நாளில் இப்படி மாறிட்டான். தலைவலி காய்ச்சல் கூட என்ன மாத்திரை போடுறதுன்னு தெரியாது. ஆனால் இவன் மோனாவுக்கு அதுவும் இந்த நேரத்தில் என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கான். ஒரு டாக்டரா எனக்கு கூட இவ்வளோ விஷயம் தெரியுமான்னு கூட தெரியலடா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கான். மோனாக்கு ஜேக்கியோட பாஸ்ட்டை பார்த்து பிரமிக்கிறதா இல்லை சந்தோஷப்படுறதா அப்படின்னு எதுவுமே புரியல. அவள் ஜேக்கியோட தன்னுடைய வாழ்க்கை ஒரு சிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தா. ஆனால் அவளை தங்க தட்டில் இல்லை தன்னுடைய உள்ளங்கையில் வச்சு தங்கிட்டு இருக்கான். அதை நினச்சி பார்த்தவளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. அப்படியே மோனா வச்சுக்கணும் வாங்காம ஜேக்கியவே பார்த்துட்டு இருக்கா. என்ன பார்த்தது போதும், ஃபர்ஸ்ட் சாப்பிடு, ரொம்ப நேரம் காலையில் சாப்பிடாம இருக்காத, இப்படியான நேரத்தில் சாப்பாட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் கேட்ட மோனாவும் எதுவும் சொல்லாமல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஆக்சுவலி அவங்க அம்மாவும் இதே மாதிரி தான் கவனிச்சுப்பாங்க. ஆனால் எப்போ அவள் லட்சுமி வீட்டுக்கு வந்தாலோ அப்பத்துலேருந்து அவங்க சுத்தமாக அவளை கண்டுக்கிறதே இல்லை. அதை நினச்சவளுக்கு தன்னுடைய சித்தி வீட்டு குகையிலேருந்து தப்பிச்சிட்டோமா இல்லை வந்து ஒரு சிங்கத்தோட குகையில் மாட்டிட்டோமா அப்படின்னு தான் தெளிவாக தெரியல. அவங்க சாப்பிட்டு முடிச்சுமே அங்கே இருந்த பாலை கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சு சேக்கே அவளை பார்த்து, பத்திரமா போ, நான் சொன்னதெல்லாம் உங்ககிட்ட நினைவில் இருக்கட்டும். அதானே பார்த்தேன். மோனா உன்னை இவ்வளோ தாங்குறாரு, ஆனால் உனக்கு போகிற ரூல்ஸ் மட்டும் விட்டுறவே மாட்டார். அவளோட மைண்டை கவுண்டர் கொடுக்க அவள் எழுந்து தன்னுடைய ரூமுக்கு போய் காலேஜ் போகிறதுக்கான பேக்லாம் எடுத்துக்கிட்டு கீழே வரா. அதில் ஜேகே ஒரு சில்வர் பாட்டில் நீட்டி, இதில் உனக்கு தேவையான தண்ணி இருக்க குடிச்சிக்கோ. அவ்வளோ குழப்பமாக அவனை பார்க்க, இதில் லெமன், மின்ட், குக்கும்பர், ஜிஞ்சர் எல்லாமே நைட் தண்ணியில் சோப் பண்ணி வச்சது. இதில் இந்த வாட்டர் தான் இருக்கும், இதை குடித்தாலே உனக்கு எந்த ஒரு ஸ்டொமக் பெயினும் இருக்காது, இதையே இன்னைக்கு பூரா குடிச்சிக்கோ. அதோட அவள் கையில் ஒரு பிளாக் சாக்லேட்டை கொடுத்துவான், இதையும் நீ அப்பப்போ சாப்பிட்டுக்கோ, அப்போ தான் நீ ஹெல்த்தியாகவும் பெயின் இல்லாமையும் இருக்க முடியும். அவனோட இந்த அக்கறையை பார்த்த மோனாவுக்கு கண்ணெல்லாமே கலங்கிருச்சு. இதையும் பாரமாய் போயிடுச்சு. அவளையே அறியாமல் அவளோட மனசு ஜேகே பக்கமாக சாய ஆரம்பிச்சிருச்சு. அவளோட இந்த வயசுக்கு கண்டிப்பாக இது அவளால் காதல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவனோட அதீத அக்கறை அவளையும் அறியாமல் அவன் மேலே ஒரு ஈர்ப்பை உருவாக்கிட்டு இருக்கு. அவளோட கலங்கின அந்த விழிகளை பார்த்தவன், இவ என்ன நான் எவ்வளோ ரூடாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருப்பா, இப்போ எப்படி கண் கலங்குறா அப்படின்னு நினச்சவன் வேகமாக அவளை நெருங்கி அவளோட கண்ணை துடைச்சிட்டு, என்னாச்சு மோனா, உடம்புக்கு ஏதாவது முடியலையா, இல்லை உனக்கு ஸ்டொமக் பெயினா, அது ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு கேட்க அவளும் இல்லை அப்படின்னு தலையாற்றா. ஏனோ அவளுக்கு அந்த நொடி அவனை கட்டி அணைச்சு அவன் நெஞ்சில முகம் பொதிச்சு அழுகணும் அப்படின்னு தோணுது. ஆனால் அந்த உணர்வு அவளுக்கு என்னென்ன துணியும் புரியல. அவளோட மனசை படிச்சானோ என்னவோ அவளை தன்னோட இழுத்து அணைச்சவன் கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கிறான். அப்புறம் அவளை தங்கிட்ட இருந்து விலக்கி அவளோட நெத்தியில மென்மையாக ஒரு முத்தம் கொடுத்தவன், பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அவளோட தலை தனிச்சாவே சரி அப்படிங்கிற மாதிரி ஆசையா பிரகாஷை பார்த்தவன், பார்த்து ரொம்ப ஸ்பீடாக வண்டி ஓட்டாத. தான் தலை மேலே கையை உயர்த்தி கும்பிட்டுவேன், யப்பா சாமி, மனுஷனுக்கு கொஞ்சமாச்சும் மூச்சோட டைம் கொடுறா, உன்னை பார்க்குறப்ப எனக்கு இப்போவே மயக்கம் வந்துடும் போல இருக்கு. இதில் நான் எங்கே அவளை கூட்டிகிட்டு வண்டி ஓட்டுறதுன்னு நானே நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறா, உனக்கு ஏதாச்சும் காத்து கருப்பு பேய் பிசாசு எதுவும் அடிச்சிருச்சா என்ன? ஜங்கு கூட முகம் இல்லை, ஜேகேவோட முகம். இந்த ஜேகே தன்னுடைய மோனாக்காக என்ன வேணாலும் செய்வான், ஏன்னா அவ என்னோட மோனா, இந்த ஜேகேவோட மோனா அப்படின்னு சொன்னவனோட குரல்ல அழுத்தமும் இல்லை காதலும் இல்லை, ஏதோ அவன் சர்வசாதாரணமாக தான் சொல்லியிருந்தான். ஆனால் அந்த வார்த்தை மோனாவோட ஆள் மனசு வரைக்கும் போய் தாக்கிடுச்சு. அப்போ பிரகாஷ் மோனாவை பார்த்து, வாமா, இதுக்கு மேலே இங்கே இருந்தா நான் ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே போனாலும் போயிடுவேன், என்னால் முடியல, கிளம்பு கிளம்பு. மோனா ஜேகேவை திரும்பி பார்த்து, போயிட்டு வரட்டா. அவனும் கண்களாலே சரி அப்படிங்கிற மாதிரி சைகை செய்யறான். அவன் அங்கேருந்து வாசலை தாண்டி போகும்போது, எக்ஸ்ட்ரா பேட்ச் எடுத்துட்டியா அப்படின்னு ஜேகேவை கேட்க அவளும் ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையை சேர்க்கிறான். ஓகே பார்த்து பத்திரம் அப்படின்னு சொன்னவன் போகிற அவளையே பார்த்துட்டு இருக்கான். பிரகாஷ் கூட காரில் போயிட்டு இருந்த மோனாவை பார்த்து பிரகாஷ், சத்தியமாக சொல்கிறேன் தங்கச்சி, எனக்கு சுத்தமாக தெரியல உன் கூட இருக்கிறது நம்மளோட ஜேகே தான். நான் நீ பயப்படாத, அவனோட நீ வாழ போகிற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போவே உன்னை அவன் இந்த தாங்குறான், நீ அவனுக்கு முழுசாக சொந்தம் ஆயிட்டா கண்டிப்பாக இதை விட உன்னை ராணி மாதிரி வச்சுப்பான். உன்னோட வாழ்க்கையை நினச்சி நீ கவலைப்படாத, உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்ஸ்ண்ணா, நானும் ஜேகே சாரை பற்றி ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் அவர் இப்போ பார்க்குறப்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கார். நிஜமாவே அவர் நல்லவரா இல்லை கெட்டவரான்னு எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல. இருந்தாலும் அவருடைய இந்த குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்படியே அவங்க பேசிட்டு வர காலேஜ் வந்துருச்சு. அப்படியே காலேஜுக்குள்ள தன்னுடைய BMW காரில் கொண்டு வந்து பிரகாஷ் விட மோனா காலேஜுக்குள்ள போகிறான். அதே சமயம் இங்கே பிரபாகரன் தனக்கு டெண்டர் கிடைக்கல அப்படின்ற கோபத்தில் இருக்க, மறுபக்கம் நரசிம்மவர்மா ஜேகே கூட அந்த டெண்டரை கொலாபரேட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற செய்தியும் தெரிஞ்சவனுக்கு ரத்தம் எல்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. அதில் அவன் தன்னுடைய ஆஃபீஸ் ரூமில் கோவமாக அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்க அந்த நேரத்தில் அவனோட
ஃபோன் ரிங் ஆகுது. ஏற்கனவே கோவத்துல இருந்தவன் யார் இந்த நேரத்துல அப்படின்னு கேட்டபடியே அந்த காலை எடுத்து பார்க்க அதுல தெரிஞ்ச XG அப்படிங்கிற பேரை பார்த்தவனுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. ஐயோ, இவர் வேற கால் பண்ணியிருக்காரு. எப்படி அந்த டெண்டர் எனக்கு கிடைக்கலன்னு சொல்ல முடியும்? அந்த டெண்டர் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இவர் நிறையவே பண்ணியிருக்காரு. இப்போ அது என் கையை விட்டு போனது தெரிஞ்சா ரொம்ப கத்துவாரு. அதை நரசிம்மவர்மா எடுத்தது கூட ஓகே, ஆனா JK கைக்கு போனது தெரிஞ்சா என்ன கொலை பண்ணிடுவாரு அப்படின்னு நடுங்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலே அந்த காலை எடுக்காம விட்டா தனக்கு தான் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு நினைச்சவன் நடுக்கத்தோடையே காலை ஏத்து, ஹலோ ஜி, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு மறுமுனையில் இருந்தவன் கோவமா கேட்க, அது வந்து ஜி, என்னால் JK ஆஃபீஸில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வச்சு கூட எதுவும் பண்ண முடியல. லாஸ்ட் மினிட்ல ஒரு பொண்ணு வந்து அது எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா. யார் இந்த பொண்ணு? ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணா இல்லை வேற யாராவதா? தெரியல ஜி, அந்த பொண்ணுக்கும் ஆஃபீஸ்க்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. அவள் JK கூட வந்திருக்கா, பிரச்சனையில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதும் ஹெல்ப் பண்ணியிருக்கா. JK கூட ஒரு பொண்ணா? அது யாரு? அதுவும் அவ்வளோ பெரிய அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கலாம் பார்க்குற அளவுக்கு? தெரியல ஜி, அவள் ரொம்ப சின்ன பொண்ணுன்னு மட்டும் சொன்னாங்க. அதே நேரத்தில் அந்த பொண்ணை ஆஃபீஸில் அத்தனை பேரும் முன்னாடியும் JK கட்டிப்பிடிச்சு நின்றுருக்கான். என்ன, JK ஒரு பொண்ணை கட்டிப்பிடிச்சு நின்னா? ஆமா ஜி, அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. இதை வேற யாராவது சொல்லியிருந்தா நம்பியிருக்க மாட்டேன். நம்ம ஆட்கள் இன்கம் டேக்ஸ் குரூப்ல இருந்தவங்க சொல்லி தான் எனக்கும் தெரியும். சரி, எப்படி நரசிம்மவர்மா எடுத்த ப்ராஜெக்ட் JKக்கு போச்சு? தெரியல ஜி, நானும் நரசிம்மவர்மா கிட்ட பேசி பார்த்தேன். அந்த ப்ராஜெக்ட்டை நம்ம கூட சேர்ந்து செய்ய சொல்லி கேட்டேன். ஆனால் அவர் தான் JK ஆஃபீஸ்க்கு நான் அனுப்பின இன்கம் டேக்ஸ் ரைடு பற்றி சொல்லி எனக்கு நேர்மையானவங்க தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இப்போ JKவோட அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் எங்கன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்நேரத்துக்கு JK அவனோட கஸ்டடியில் கொண்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, அதை JKவே பார்த்துக்கிட்டோம். இதுக்கு மேலே நம்ம அவங்கள பற்றி கவலைப்பட தேவையில்ல. இப்போ எனக்கு நீ JK கூட வந்த பொண்ணு யாரு, அவள் எங்கே இருக்கிறா, என்ன பண்ணுறா, எல்லா விவரத்தையும் எடுத்துக்கொடு. நானும் அந்த பொண்ணு பற்றி தான் தேடிட்டு இருக்கேன். ஆனால் எந்த ஒரு விவரமும் கிடைக்கல. அதுவும் அந்த நடுராத்திரியில் அந்த பொண்ணு JK கூட சேர்ந்து வரதை பார்த்தா கண்டிப்பாக அவள் JK வீட்டில் தான் இருக்கணும். என்ன, JK கூட ஒரு பொண்ணு வந்ததே அதிசயம். இதெல்லாம் அவன் வீட்டில் ஒரு பொண்ணா? இது கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. JKவை பற்றி இந்த உலகத்துக்கு தெரியும். அவனுக்கு பொண்ணுங்க சவகாசமே ஆகாது. நிறைய பேர் அவன் கூட கேயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால நீ அவ யாரு, எங்க இருக்கான்னு எல்லா விவரத்தையும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடி. கண்டிப்பா ஜி, நான் எப்படியாச்சும் அந்த பொண்ணை பத்தின விவரத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருவேன். JK ஆஃபீஸ்க்கு முன்னாடி இருக்கிற காஃபி ஷாப் CCTV ஃபுட்டேஜ் கேட்டிருக்கேன். அது இன்னைக்கு ராத்திரி எனக்கு கிடைச்சிடும். அதில் அந்த பொண்ணு யாருங்கிறத பார்த்துக்கிறேன். சரி, கூடி சீக்கிரம் அதை பண்ணிடு. இப்போ நமக்கு JK மட்டும் எதிரி இல்லை, அந்த பொண்ணு தான். அதனால அவனுக்கு அந்த பொண்ணு முக்கியம்னு தெரிஞ்சா அந்த பொண்ணை தூக்கிட்டு மீதி வேலையை பார்த்துக்கலாம். சரி ஜி, நான் உங்களுக்கு எல்லா விவரத்தையும் எடுத்துட்டு இன்னைக்கு நைட்டே கால் பண்றேன் அப்படின்னு பிரபாகரன் சொல்ல, ஓகே, எனக்கு தப்பு நடந்தா பிடிக்காதுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய பதிலுக்காக காத்திருக்கேன். ஜி, கண்டிப்பா நான் அந்த ஆதாரத்தோட உங்களை தொடர்பு கொள்றேன். என்ன நம்புங்க ஜி. சொன்னவன் காலை கட் பண்ணிட்டு தன்னுடைய கையில இருந்த மொபைலை தூக்கி பக்கத்துல இருந்த சோஃபா மேல வீசுறான். ஏண்டா, என் வாழ்க்கையில உங்களை மாதிரி ஆட்கள்லாம் எங்க இருந்தாண்டா வரீங்க? யாருன்னு தெரியாது எக்ஸுங்கிற பேர்ல என்ன கால் பண்ணி நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் ஆதாரத்தோட எடுத்து வச்சுட்டு என்ன மிரட்டி வேலை வாங்கிட்டு இருக்கான். உன்னை மரியாதையா ஜீனு வேற நான் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு தன்னை திட்டிக்கிறான். யாரா நீ எக்ஸ்? உனக்கு JK கூட விரோதம் இருந்தா எதுக்காக என்ன அவன்கிட்ட கோத்து விடுறா? JK ஒரு மிருகம், அவன் கையில சிக்கினா உயிரே இருக்காது. அப்படிப்பட்டவன் கிட்ட உன்னால் நான் சிக்கி தவச்சிக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் வெளியில போனா எனக்கு சில வருஷம் ஜெயில் தண்டனை தான் கிடைக்கும். ஆனா JK கையில மாட்டினா எனக்கு உசுரே இருக்காது அப்படின்னு சொன்னவன், பார்க்கலாம், இது என்னோட கடைசி முயற்சி. இருக்கிற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிப்பேன். அது நான் என்னோட XGக்கு கொடுப்பேன் அப்படின்னு தனக்கு தானே சபதமும் செஞ்சுக்கிட்டான். இதான் இங்கே நம்ம JKவும் பிரகாஷ்ட சொல்லிட்டு இருக்கான். நாளைக்கு மோனாவை கட்டி பிடிச்சதுதான் ஆஃபீஸ்ல நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இதனால மோனாக்கு ஏதாவது பிரச்சனை வர சான்ஸ் இருக்கு. ஸோ காலேஜில் செக்யூரிட்டி டைட் பண்ண சொல்லு. அண்ட் பாத்ரூம் தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையுமே CCTV கேமரா ஃபிக்ஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்ல பிரகாஷும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஆமாம், அது JKவோட ஃப்ரெண்டோட காலேஜ் தானே, அதனால தான். அதே சமயம் இங்கே பிரபாகரன் அனுப்பின ஆட்கள் அந்த JK ஆஃபீஸ்க்கு முன்னாடி இருந்த காஃபி ஷாப்ல இருந்த CCTV மூலமா JK கூட வந்து அந்த பொண்ணை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அவங்க கூட சேர்ந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்த பிரபாகரன், யார் இந்த பொண்ணு, பார்க்க சின்ன பொண்ணா இருக்கா, ஆனா முகம் சரியா தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஆட்கள்ல ஒருத்தன் வந்து, பாஸ், அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, ஆனா இப்போ 2 நாளா JKவோட ஃப்ரெண்டு பிரகாஷோட ஒரு பொண்ணு அடிக்கடி கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் அந்த பொண்ணை JK இருக்கிற அவரோட பிரைவேட் வில்லா இருக்கிற இடத்துக்கும் அப்புறம் சுரேனோட காலேஜுக்கும் கூட்டிட்டு போயிருக்காரு. என்ன, சுரேனோட காலேஜுக்கா? அந்த காலேஜ்ல அந்த பொண்ணு படிக்குது? அப்படின்னா அந்த பொண்ணு கண்டிப்பா பிரகாஷால JKக்கு வேண்டிய பொண்ணா தான் இருக்கும். கண்டிப்பா அந்த பொண்ணு JKக்கு ஏதோ ஒரு வகையில நெருக்கமா இருக்கணும். சாதாரணமா JK எந்த ஒரு பொண்ணையும் கட்டிப்பிடிச்சு முத்தம்லாம் கொடுக்க மாட்டான். அப்படி JK கூட ஒரு பொண்ணு நெருக்கமா இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அவளுக்கும் JKக்கும் இடையில ஏதோ ஒரு நெருக்கமான உறவு இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால நீங்க சொன்ன பொண்ணு அந்த காலேஜ்ல என்ன படிக்கிறா அப்படின்னு பாருங்க. அதே நேரம் அவளை நாளைக்கு பிரகாஷ் தான் காலேஜ் கூட்டிட்டு போறானா இல்ல வேற யாராவது கூட்டிட்டு போறாங்களா, அந்த பொண்ணு காலேஜுக்கு எங்க இருந்து போறா, காலேஜ் முடிச்சு எங்க போறா, எல்லா விவரமும் எனக்கு அப்டேட்டா வேணும். ஓகே சார், நாங்க கண்டிப்பா எல்லா விவரத்தையும் நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கு எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னா அவனோட ஆட்களும் அங்க இருந்து வெளியே போக பிரபாகரன் XG அப்படிங்கிற நபருக்கு கூப்பிடுறான். அட்டன் பண்ண அந்த எக்ஸ், என்ன பிரபா சொல்லு, முக்கியமான விஷயமா? பிரபாகரன் தன்னுடைய ஆட்கள் சொன்ன எல்லா விஷயங்களையும் அவங்க கிட்ட சொல்ல, சரி, கண்டிப்பா அந்த பொண்ணு JKக்கு வேண்டிய ஒருத்தி தான் இருப்பா. எல்லா விவரத்தையும் பாரு. அப்படியே இன்னொரு 2 நாள்ல அந்த பொண்ணை நம்ம கஸ்டடி கொண்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடையும் பாரு. என்ன ஜி சொல்றீங்க, நம்ம கஸ்டடி கொண்டு வரதா? அது கண்டிப்பா முடியாது ஜி. JK கிட்ட பகச்சிக்கிட்டா கூட அவன் விட்டுருவான். ஆனா அவனுக்கு நெருக்கமானவங்களை பகச்சிக்கிட்டா கண்டிப்பா அவன் சும்மா விட மாட்டான். இப்போ நீ JK கையால சாக்க போறியா இல்ல என் கையால சாக்க போறியா அப்படின்னு அவன் மிரட்ட, எந்த பக்கம் போனாலும் எனக்கு சாவுதான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுவேன். ஓகே ஜி, நான் நாளைக்கு அந்த பொண்ணு பத்தின விவரத்தை எடுத்து முதல்ல உங்ககிட்ட கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த பொண்ணை கடத்துறதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லி அந்த எக்ஸ் கால் கட் பண்ணிட்டான்.
இங்கே ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்த ஜேகே தன்னுடைய வேலையில் மும்முரமாக இருக்கா. அந்த நேரத்தில் அவனோட ரூமுக்கு வந்த அவனோட பிஎஸ் சுமன் ஜேகே கிட்ட பாஸ் ஒரு பேட் நியூஸ். அதில் ஜேகே என்ன அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க யாரோ சில ஆட்கள் முன்னாடி இந்த காஃபி ஷாப்பில் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக நீங்கள் ஆஃபீஸ்க்கு ராத்திரி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தீங்களே அந்த ஃபுட்டேஜை எடுத்திருக்காங்க. அதை கேட்டதுமே ஜேக்கோட மனசு அடிச்சுக்குது. தென் எதுக்காக அப்படின்னு புரிஞ்சிருச்சு. அவனுக்கு ஏதோ மோனாவுக்கு தப்பாக நடக்க போகுது அப்படின்னு மனசுக்குள்ள தோணுதான். காலையில் ஏஜ் பிரகாஷ் கிட்ட சுரேன் கிட்ட சொல்லி அவளை பார்த்துக்க சொல்லியிருந்தான். ஆனால் இப்போ அவனோட பிஏ சுமன் இப்படி சொன்னதுமே கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க தன்னை டார்கெட் செய்யறதுக்காக மோனாவை ஏதோ செய்ய பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டான். சரி நீ போய் மீட்டிங் ஏற்பாடு பாரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லி ஜேகே உடனடியாக பிரகாஷ்க்கு கூப்பிட்டு விவரத்தை சொல்கிறான். மோனாவை கூட்டிகிட்டு போயிட்டு வரப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு. நான் இன்னைக்கு ஈவினிங்லேருந்து மோனாவை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு 2 பாடி கார்ட்ஸ் ஏற்பாடு பண்ணுறேன். என்னடா மச்சி சொல்கிற? அதுக்குள்ளே மோனா பற்றி எப்படி வெளியே தெரிஞ்சு? அன்னைக்கு நைட்டு நான் அவளை கூட்டிகிட்டு போனது தான் இது எல்லாத்துக்குமே ரீசன். அவளை கூட்டிகிட்டு போய் ஒரு பக்கம் நல்லது நடந்தாலும் மற்ற சைடில் கெட்டது நடந்திருக்கு. சரி மச்சி, நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் 2 நாளைக்கு டிரைவரோட மோனா போக வேணாம். நானே காலேஜுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீ சொன்ன மாதிரி பாடி கார்ட்ஸ் ஏற்பாடு பண்ணிடு அப்படின்னு சொன்ன உடனே சுரேன் கூப்பிட்டு மோனா கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். என்னடா உன் தங்கச்சி மேலே உனக்கு அவ்வளோ அக்கறையா? இல்லை அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு அந்த காலேஜோட ஓனரான அந்த சுரேனும் கேட்க, இல்லடா அவன் அன்னைக்கு ஜேகே ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டியிருந்தப்ப ஹெல்ப் பண்ணி அவனை அதுக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வந்தா. அதனால மேபி ஜேகேவோட எதிரிங்க யாராவது அவளை டார்கெட் பண்ணலாம். அதனால அவளை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. எதுக்குடா அந்த சின்ன பொண்ணை ஜேகே கிட்ட லிங்க் பண்ற? அவனுக்கு உலகம் பூரா எதிரிங்க இருக்காங்க. எதுக்காக இவ்வளோ கூடி போய் பிரச்சனைக்குள்ள மாட்டி வச்சிருக்க அப்படின்னு சுரேன் கொஞ்சம் உரிமையாவே பிரகாஷ் கிட்ட கேட்க, அதெல்லாம் தெரியும், நீ காலேஜில் மட்டும் அவளை கொஞ்சம் பார்த்துக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொன்னவன் காலை கட் பண்ணிட்டு, இவன் வேற அவ யாருன்னே தெரியாம என்கிட்ட ஜேகேவை பற்றி கேள்வி கேட்குறான் அப்படின்னு சொன்னபடியே தன்னோட சேர்ல சாஞ்ச உட்கார பிரகாஷ். அதே சமயம் எங்க இன்னைக்கு ஜேகேயோட ஆஃபீஸில் நரசிம்மவர்மாவோட ஒரு மீட்டிங் ஒன்று நடக்கிறதுக்கு. அதில் அவர் எடுத்த டெண்டரை எப்படி செய்யறது பற்றி அவரே நேரடியாக ஜேகே ஆஃபீஸ் ஸ்டாஃபோட பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தமையால ஜேகே இந்த மீட்டிங்கை ஏற்பாடு செஞ்சிருக்கான். அதுவும் இந்த மீட்டிங்கில் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு நரசிம்மவர்மா சொன்னதுனால ஜேகே அவங்களையும் கூப்பிட்டுருந்தான். நரசிம்மவர்மா தவிர்த்து எல்லாருமே அங்கே உட்காந்துருக்கா. ஜேகே ரூமுக்கு வந்த சுமன் எல்லாம் ரெடி பாஸ், நரசிம்மவர்மா சார் மட்டும் வரணும். சரி அப்படின்னு சொன்ன ஜேகே எழுந்த அந்த கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போக அது வரைக்கும் கலகலன்னு சத்தமாக இருந்த அந்த ரூம் ஜேகே கண்டதுமே ரொம்பவே அமைதியாயிடுச்சு. இவ பார்த்தாலே அவனோட எம்ப்ளாய்களுக்கு நடுக்கம் இருக்கும். ஹோல்டர்ஸ் கூட எங்களோட ஷேர் இந்த கம்பெனியில் இருக்குது அப்படிங்கிற ஒரு மெதப்லாம் இருக்கவே இருக்காது. அதுக்கு முக்கிய காரணம் அந்த கம்பெனியோட பெரும்பாலான பங்குகள் ஜேகே கிட்ட மட்டும்தான் இருக்குது. அவன் தான் கிட்ட இருந்து 30% பங்குகளை மட்டும்தான் வெளியில் வச்சிருக்கான். அதுவும் ஒரு நபர் அதிகப்படியாக அவனோட பங்குகளில் 5% மட்டும்தான் வச்சிருக்காங்க. அதிகமானவங்க 2 அல்லது 3 பங்குகள் மட்டும்தான் வச்சிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் ஜேகே பங்குகளோட விலையே சில பல கோடி ஆகும். அவங்க 3 பங்கு வச்சிருந்தாலே அது பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. அந்த பங்குகளை கூட அவங்க பெரிய போராட்டத்தின் மத்தியில் தான் வாங்கியிருந்தாங்க. அதனால அவங்க எந்த ஒரு சூழ்நிலையுமே ஜேகேவை பகிச்சுக்க மாட்டாங்க. ஜேகே பொறுத்த வரைக்கும் அந்த 30% அந்த பங்குகளையும் வெளியே விற்காமலே தன்னுடைய கம்பெனி நடத்த முடியும். இருந்தும் மற்ற கம்பெனிகளோட ஆட்களுக்கும் தொடர்பில் இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த 30% பங்குகளையும் கூட அவன் வெளியில் வச்சிருக்கான். அவன் அடுத்து அவங்க செய்ய போகிற கவர்மெண்ட் டெண்டர் நரசிம்மவர்மா கூட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருக்கா. அப்போ வேகமாக வந்த ரிசப்ஷனிஸ்ட் இப்போதான் நரசிம்மவர்மா சார் வாசலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, ஓகே சுமன் நீ போய் அவரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல அவரும் வந்து அங்கே இருக்க ஒரு சேர்ல உட்காந்துட்டாரு. ஜேகே அவரை பார்த்து, நீங்களே அந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லிடுங்க, நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளோட பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கையில் இருந்த சில டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறான். அந்த மீட்டிங் நேரத்தில் 2 மணி நேரமாக ரொம்பவே மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. அப்போ திடீர்னு தன்னுடைய கை கிடைக்கிறத பார்த்த ஜேகே அவங்க கிட்ட எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு தன்னோட மொபைல் எடுத்துக்கிட்டு அந்த கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு ஒரு பக்கத்தில் போனவன் தன்னோட மொபைலில் இருந்து மோனாவுக்கு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறான். ஆனால் அங்கேருந்து எல்லாருமே ஜேகே தான் அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. நரசிம்மவர்மாவும் அவனை குழப்பமாக பார்க்குறாரு. ஏன்னா அங்கேருந்து எல்லாருக்குமே தெரியும் கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள்ள வந்துட்டு ஜேகே எந்த ஒரு முக்கியமான அழைப்பாக இருந்தாலும் ஃபோனை கையில் கூட எடுக்க மாட்டான் அப்படிங்கிறது. அதே நேரத்தில் இந்த விஷயம் நரசிம்மவர்மா கூட அறிஞ்சது தான். அவன் அவங்க கிட்ட சொல்லிட்டு ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியே போனதை பார்க்கவே அவங்களுக்கு குழப்பமாக இருக்கு. இங்கே அப்போதான் மோனாவுக்கு ஒரு கிளாஸ் முடிஞ்சு அடுத்த கிளாஸ்க்கான ப்ரொஃபஸர் வர வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அவனோட ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வர அதை எடுத்து பார்த்துருக்க வாட்ஸ்அப்பில் புது நம்பர்லேருந்து ஹாய் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இருக்கு. அதில் அவள் குழப்பமா யார் இது, என் நம்பர் நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேனே அப்படின்னு நினச்சபடி அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணவ பதில் மட்டும் அனுப்பவே இல்லை. ஆனால் அடுத்த மெசேஜா, நீ எப்படி இருக்கா, உனக்கு உடம்பு நல்லா இருக்கா, இப்போ நீ காலேஜ் போய் 6 hours ஆயிடுச்சு, கிரௌண்ட் கிளம்பி வாஷ்ரூம் போய் நாப்கின் சேஞ்ச் பண்ண அப்படின்னு மெசேஜ் அனுப்புறான். அதை பார்த்த மோனா ஃபோனில் நேரத்தை பார்க்க சரியாக அவள் காலேஜில் வந்து 6 மணி நேரம் ஆயிருக்கு. இவரால் எப்படி தான் இவ்வளோ தூரம் என் மேலே கேர் எடுத்துக்க முடியுது அப்படின்னு நினச்ச உதட்டுக்கல்ல மெல்லி புன்னகை வந்து ஒட்டிக்குது. ஓகே ஜேகே நான் இப்போவே போகிறேன், ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பதில் மெசேஜ் அனுப்பிட்டான். ஜேகே அப்படிங்கிற வார்த்தையை பார்த்து ஜேகேவோட முகத்தில் லேசான புன்னகை மலர, ஓகே டேக் கேர், கொண்டு போன வாட்டர் குடி, டைமுக்கு சாப்பிடு, உனக்கு உடம்பு ஏதாவது முடியாமல் இருந்தால் உடனே எனக்கு அல்லது பிரகாஷ்க்கு கால் பண்ணு, நாங்கள் வந்து உன்னை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு அனுப்பியிருக்கான். நான் நல்லா இருக்கேன், ஒரு வேளை எனக்கு ஏதாவது முடியலன்னா பிரகாஷ் எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுறேன், நீங்களும் டைமுக்கு சாப்பிடுங்க டேக் கேர் அப்படின்னு அனுப்பியிருக்கான். இன்னும் வந்த அன்னைக்கு எத்தனை முறைச்சிட்டு இருந்தவ இப்போ அவளாவே அவனுக்கு ஆஃபீஸில் உதவி செய்யறதையும் இப்போ டேக் கேர் அப்படின்னு சொல்கிறதையும் பார்த்தவனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அவ்வளோ நேரமும் இருக்குமா எல்லாரும் முன்னாடியிலும் இருந்த ஜேகே இப்போ மோனாவோட ஜேகேவா மாறி இருக்கான். ஆனால் அங்கேருந்தவங்களோட பார்வை முழுசுமே அவன் மேலே இருக்கு. ஏன்னா ஜேகே எப்பயுமே ஃபோன் கையில் எடுத்தா கோவமாக இருப்பான், இல்லைனா சீரியஸாக இருப்பான். ஆனால் இன்னைக்கு அவனோட முகத்தில் இருக்கிற உணர்வுகள் அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே புதுசாக இருக்கு. ஜேகேவை பார்த்து நரசிம்மவர்மா லேசாக சிரிச்சிட்டு, பரவாயில்லையே ஜேகேக்கு கூட சிரிக்க தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு.
ஆனால் அங்கே இருந்த ஷேர் ஹோல்டர்ஸ் தான் சம்திங் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு தங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜேகே அகைன் வந்து அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அண்ட் மோனா அவன் சொன்ன வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜேகே கெட் டன் அப்படின்னு மொபைலில் ஒரு மெசேஜ் தட்டி விட இங்கே அந்த நேரம் அவனோட சேரில், அதாவது நரசிம்மவர்மாருக்கு பக்கத்தில் இருக்க அவனோட மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வர சத்தம் கேட்குது. உடனே அவன் அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்க அதில் மோனா அனுப்பியிருந்த மெசேஜ் அவன் கண்ணில் பட அவனை அறியாத பொண்ணுக்கு அவனோட இதழ்களில் தவறுது. அந்த நரசிம்மவர்மா கவனிக்க தவறல. ஜேகேவும் பதிலுக்கு குட் கேர்ள் அப்படின்னு பதில் அனுப்பிட்டு மொபைலை அனுப்பிச்சு வச்சிட்டான். அவன் அனுப்புற பதில் கூட நரசிம்மவர்மா பார்த்துட்டு இருந்தார். இப்படி டைம் ஸ்கிப் ஆக கொஞ்சம் நேரத்தில் ஜேகே ஆஃபீஸில் மீட்டிங்லாம் முடிஞ்சு நரசிம்மவர்மா அவனோட தனிப்பட்ட கேபினில் உட்காந்து ஜேகே கூட சில பிளான்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காரு. தன்னுடைய ஆஃபீஸில், அதுவும் தன்னோட ரூமில் தன்னோட நரசிம்மவர்மா இருக்கிறத பார்த்து ஜேகேக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. இதுதான் வாழ்க்கையில் தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். இவன் பிரபாகரனோட ஆட்கள் மோகனா காலேஜ்லேருந்து வரதை பார்த்தபடியே வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பிரகாஷ் காரில் காலேஜில் நுழைய மோகனா கூட்டிகிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகிற வழியில் பின்னாடியே இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ பிரகாஷோட கார் ஜேகே இருந்த ப்ரைவேட் ஏரியாவுக்கு போகுது. அதுக்கு மேலே இவங்களாலையும் அவனை ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கு முக்கிய காரணம் அங்கே தனிப்பட்ட நபர்கள் போகிறதுக்கு அனுமதி கிடையாது. சரிடா, பிரச்சனை இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு ஜேகே சார் கூட தான் இருக்கா, பிரபாகரன் பாஸ்கர் சொல்லிடலாம் வாங்க அப்படின்னு சொன்ன அந்த ஆட்கள்லாம் பிரபாகரன் ஆஃபீஸை நோக்கி போகிறாங்க. பிரபாகரன் போய் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்க, பிரகாஷ்கா தான் சந்தேகமே இல்லை, அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு ஜேகே வீட்டில் இருக்கா, கண்டிப்பாக அந்த பொண்ணு ஜேகேக்கு நெருங்கின சொந்தமா அல்லது அவனுக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணாக தான் இருக்கும். சரி, நாளைக்கு அந்த பொண்ணை கவனிச்சு பாருங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த அடியாட்களில் ஒருத்தன், அப்படின்னா நாளைக்கு அந்த பொண்ணை தூக்கலாமா? இல்லை 2 நாள் பார்த்துக்கோங்க, அவசரப்பட்டு கை வைக்க வேணாம், ஜேகே விஷயத்தில் எந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் பிரபாகரன். அதே சமயம் இங்கே நரசிம்மவர்மா ஆஃபீஸில் இருந்து போனதுக்கப்புறம் ஜேகே நேராக கவுண்டரில் அவனுடைய செங்கல் சொல்லிக்க போகிறான். அங்கே தான் பிரபாகரனுக்கு உதவி செஞ்ச அவனுடைய அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் இருக்காங்க. நேராக அங்கே போனவன் அவங்க கிட்ட விசாரிக்க அந்த அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் ஹெட்டை தவிர மற்றவங்களுக்குலாம் எந்த சம்மந்தமும் இருக்கல. அது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அவங்க சாதாரணமாக தான் தங்களோட ஊருக்கு போயிருந்தாங்க. அதை சாதகமாக பயன்படுத்தி அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் ஹெட் தான் பிரபாகரனுக்கு தகவல் கொடுத்திருந்தார். எல்லாத்துக்குமே விசாரிச்சவன் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் ஹெட்டை தவிர மீதி எல்லாத்துக்குமே கிளம்பும்படி சொல்லியிருந்தான். அவங்களும் தப்பிச்சோம் பிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்து வேகமாக கிளம்ப, அப்போ ஜேகே தன்னுடைய ஆட்களுக்கு கூட்டிட்டு போய் சிட்டி அவுட்டரில் விட்டுரு, பரப்ப எப்படி கூட்டிட்டு வந்தியோ அதே மாதிரி கூட்டிட்டு போ. வரும்போது அவங்களுக்கு கருப்பு துணியால கண்ணை கட்டி கூட்டிட்டு வந்தமையால இப்போ அவங்களுக்கு அப்படியே கண்ணை கட்டி கூட்டிட்டு போய் போட்டாங்க. ஒருவங்க எல்லாத்துக்குமே தெரியும் கண்டிப்பா இந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் திரும்பி வரப்போறதே இல்லை அப்படின்னு. அதனால அவர் ஒரு முறை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகேக்கு அன்றைக்கி முழுசுமே அதிகமான வேலை காரணமாக ரொம்பவே சோர்வாக வீட்டுக்கு வரான். அப்போது பிரகாஷும் மோனாவும் ஹாலில் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே வந்து மோனாக்கு பக்கத்தில் சோஃபாவில் உட்காந்தவன் அவளை பார்த்து, நீ எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, உடம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே அப்படின்னு பாசமாக கேட்குறான். இல்லை, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எதுவும் இல்லை, ஆனால் நீங்கள் ஏன் டயர்டாக இருக்கீங்க, ரொம்ப வேலை அதிகமா அப்படின்னு மோனா மழலை மறாத குரலில் அவங்ககிட்ட கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு இருக்கா. சரி, நீங்கள் இருங்க, நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன். இல்லை, நீ எதுவும் பண்ண வேணாம், நீ ரெஸ்ட் எடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் இருங்க, நான் உங்கள் 2 பேத்துக்கும் போய் காஃபி போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மோனா அங்கேருந்து எழுந்து சமையல் அறைக்குள்ள போக பிரகாஷ் ஏதோ ஜேகே கிட்ட பேசிகிட்டு இருக்கான். வேற என்ன, மோனா விஷயத்தை பற்றி தான். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம மோனாவோட அழகில் ஒரு பையன் மயங்கி வந்து ஏதோ தப்பாக பேச மோனா அவனை போட்டு அடி சாத்து வெளுத்து வாங்கியிருக்கா. அதுவும் மோனாவோட பழைய ஃப்ரெண்டு, அதான் பிரியங்கான்னு சொல்லி பேசியிருந்தோம் இல்லையா, அவளும் அதே காலேஜில் இவளோட கோர்ஸை படிக்கிறான். ஸோ கிளாஸில் இவள் பக்கத்தில் தான் பிரியங்காவும் உட்காந்துருக்கா. அவளையும் ஏதோ பேசிட்டான் போல. இவளை பேசினப்போ கூட அமைதியாக இருந்தவ அவளை பேசுகிறோன்னே போட்டு வெளுத்து வாங்கிட்டா. அதுதான் இப்போ பிரகாஷ் ஜேகே கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுவும் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பணக்கார வீட்டு பையங்களா, ஓ இவ்வளோ தூரம் நடந்திருக்கா, பரவாயில்ல, தைரியமான பொண்ணாக தான் இருக்கா, அவளால் முடியலன்னா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அந்த பையன் யார், அந்த பையனோட பேக்ரவுண்ட் என்னங்கிறத நான் என்னோட ஆட்களை வச்சு விசாரிக்கிறேன். அவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே மோனா காஃபி கொண்டுட்டு வரா. அப்போ மோனாவை பார்த்து ஜேகே, என்ன இன்னைக்கு காலேஜில் ரொம்ப பெரிய அடிதடி போல, அதிர்ந்தவ பிரகாஷை பயத்தோட பார்த்துட்டு இருக்கா. இப்போ எதுக்கு அவனை பார்க்குறா, நான் உன்னை திட்டவே இல்லையே, நீ நல்ல காரியம் தான் பண்ணியிருக்க. அதை கிட்ட மோனாவும் சிரிச்சபடி, அப்படி இல்லை, அவன் ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பிரியங்காவெல்லாம் கூட தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தான். பிரியங்கா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? ஓ, அவளை அந்த அளவுக்கு உனக்கு பிடிக்குமா? என்ன ஒரு பையனை கூட அடிச்சிருக்கா? ஆமாம், அவள் எனக்காக தான் அவன் கிட்ட சண்டை போட்டான், அதனால தான் நான் அவனை அடித்தேன். எல்லாத்துக்கும் மேலே பிரியங்கா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தி. ஜேகே, என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இல்லை, நிறைய தடவை எனக்கு ஆபத்து வந்தப்போ பிரியங்கா தான் எனக்கு காப்பாற்றிருக்கா. இல்லை, எனக்கு 10 வயசுலேருந்தே தெரியும். ஆனால் என்னோட பழக ஆரம்பித்த நாள்லேருந்து அவள் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அதனால எனக்கு பிரியங்காவை ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா உன் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் இருக்கிறது தெரியுமா? இல்லை, எங்கள் தூரத்து உறவுக்காரங்க ஒருத்தங்க வீட்டில் இருக்கிறத தான் சொல்லியிருக்கேன், வேறு எதுவுமே தெரியாது. அதுக்கு மேலே உங்களை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். தட்ஸ் குட். எங்கள் காலேஜில் ஐ டொனேட் பண்ணுறவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலான்னு சொன்னாங்க நாளைக்கு. எனக்கு என்னோட ஐ டொனேட் பண்ண பிடிச்சிருக்கு, நான் பண்ணாமா அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி கேட்டுருக்கா. உனக்கு பிடிச்சிருந்தா நீ பண்ணு, இதுக்கெல்லாம் நீ எதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுருக்கா? இருந்தாலும் நீங்கள் எனக்கு காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்களா, என் மேலே உங்களுக்கு தான் உரிமை ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால நான் என்ன பண்ணுறதா இருந்தாலும் உங்ககிட்ட தானே கேட்கணும். அப்படி சொன்னதுமே அவ்வளோ நேரம் மகிழ்வாக இருந்த ஜேகேவோட முகம் இருந்துச்சு. ஆனால் மோகனாவோ அதை கவனிக்காம, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நாளைக்கு நான் ஐ டொனேட் பண்ணுறதுக்கு பில் பே பண்ணிடுறேன், ஆனால் எனக்கு ஏதாச்சும் ஆகிட்டா மறந்துடாமல் நீங்கள் என்னோட கண்ணை தானம் பண்ணிடுங்க, நான் இல்லைனாலும் என்னோட கண்ணால் வேற ஆட்கள் வெளியுலகத்தை பார்ப்பாங்கல்ல அப்படின்னு சொல்கிறா. காஃபி குடிச்சிட்டு இருந்த ஜேகே வேகமாக கையில் இருந்தால் காஃபி கப்பா அங்கே இருந்த டீ பை மேலே வச்சுவேன் அவளோட கழுத்தை பிடிச்சு, இப்போ நீ என்ன சொன்ன? அவள் சாதாரணமாக தான் அந்த வார்த்தையை சொல்லியிருந்தா. ஆனால் அவள் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஜேகேவால் ஏற்றுக்கவே முடியாது. அவன் கண்களெல்லாம் செவந்தபடியே மோனாவை பார்த்து, இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறான். அவ்வளோ எதுவும் புரியாமல் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க. நீ என்னை விட்டு போகிறத பற்றியோ இல்லை சாவை பற்றியோ எப்பவுமே பேசக்கூடாது. உன்னோட வாழ்க்கையை டிசைட் பண்ண போகிறதே நான் தான்.
உனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால நீ கண்டனம் பண்ணுறதுக்கு சரின்னு சொன்னேன். அதுக்காக சாவை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. அவன் அன்னைக்கு காலையில இருந்து அப்போ வரைக்கும் அவன் மேலே ரொம்பவே பாசமாகவும் அன்பாகவும் நடந்துட்டு இருந்தவன் இப்போ இப்படி பேசினதும் அவள் ஒரு நொடி பயந்து நிற்க உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு அவளுக்கு. அதை பார்த்தவன் அவள் கழுத்துல இருந்து கையெடுத்துட்டு, எனக்கு நீ சாகிறத பற்றி பேசினா பிடிக்கல, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. என்ன சொன்னவன் வேகமாக மாடிப்படிகளில் ஏறி தன்னுடைய ரூமுக்கு போயிட்டான். அப்போ பிரகாஷ் மோனாவை பார்த்து, ஏமா அவன்கிட்ட போய் தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க? உன்னோட வாழ்க்கையில் நீ வாழ வேண்டியது நிறையவே இருக்கு. இந்த நேரத்தில் எதுக்கு சாவை பற்றி பேசிட்டு? எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் ஜேகே வர அவனை பார்த்து பிரகாஷ், சரி மச்சி, எனக்கு நாளைக்கு காலையிலேயே ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. அதனால நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போய் அங்கே குவார்டர்ஸில் தங்கிடுறேன். அப்போ தான் எனக்கு காலையில் சீக்கிரமாக அந்த ஆப்ரேஷன் பண்ண சரியா இருக்கும். ஏனோ மோனாக்கு பிரகாஷ் அவங்க கூட இருக்கும்போது கொஞ்சம் தெம்பா இருக்கு. ஆனால் ஜேகே கூட தனியாக தங்கணும் அப்படின்னு நினைக்கவே அவளுக்கு பயம் வந்து உருள ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது எதையுமே கவனிக்காத ஜேகே, சரி மச்சி நீ கிளம்பு. அப்படின்னா நாளைக்கு காலையில் உன்னால் காலேஜுக்கு மோனாவை கூட்டிட்டு போக முடியாதா? அட ஆமாம்ல, நான் மறந்துட்டேன். ஆனால் எனக்கு ஆப்ரேஷன் என்ன டைம் முடியும்னு தெரியலையா? சரி பிரச்சனை இல்லை, நான் இவளை நாளைக்கு காலேஜில் கூட்டிட்டு போய் விடுறேன். என்னடா சொல்கிற? நீ கூட்டிட்டு போக போறியா? ஆமாம், இதில் என்ன இருக்கு? இது எல்லாத்துக்கும் மேலே பிரபாகரன் நாட்கள் மோனாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க போல. பார்த்துக்கலாம் விடு இப்படின்னு கொஞ்சம் பேசிட்டு பிரகாஷ் வந்து கிளம்பிடான். இப்படியா நேரம் கடந்து போயிட்டு இருக்கு. நைட் டின்னரும் வந்துருச்சு. உனக்கு தேவையான ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிட கொடுத்துவேன். நீ என் ரூமில் வந்து தூங்க. அதில் அதிர்ச்சியோட அவனை பார்க்க, எனக்கு தெரியும் நீ என் கூட வந்து தூங்குன்னு தான் சொன்னேன். நான் உன்னை எதுவும் பண்ண போறதா சொல்லவே இல்லையே. அவ்வளோ வெளிவிரிச்சு அவனை பார்க்குறான். அதில் எதுவுமே சொல்லாமல் இருக்கா. வேகமாக அவளை நெருங்கினவன் ரெண்டு கைகளிலுமே அவளை பூ மாதிரி தூக்கினபடியே தன்னுடைய ரூமுக்கு போகிறான். அவனோட அருகாமையில் அவளோட இதயம் வேகமாக துடிச்சிட்டு இருக்கு. அவனும் இதை எதையுமே உணராம அவளோட நெருக்கத்தில் அவளுக்கே உரித்தான அவளோட வாசத்தில் தன்னை மறந்து போயிட்டு இருக்கான். அவளை அப்படியே தூக்கிட்டு போய் தன்னுடைய பெட்டில் உட்கார வச்சுவேன். அவளுக்கு பக்கத்தில் உட்காந்து, மோனா நீ எப்பவுமே என்னை விட்டு போகக்கூடாது. மோனாவோ பதில் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. சரி தூங்கு அப்படின்னு அவளை தன்னுடைய பெட்டில் படுக்க வச்சுட்டு அவளுக்கு பக்கத்தில் போய் அவனும் படுத்துக்கிட்டான். ஆனால் அவளுக்கு தான் அவனோட அருகாமையில் தூக்கம் வருவேனா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவனும் அவளை மேலும் சோதிக்கிற முகமா அவளை இழுத்து தான் மேலே போட்டுக்கிட்டவன் தட்டி கொடுத்து தூங்கு அப்படின்றான். இவ்வளோ நெளிஞ்சபடியே, இல்லை நான் தனியாவே அப்படின்னு சொல்ல அவளோட உதட்டு மேலே தான் உதட்டு பொறுத்துனவன் அதுக்கு மேலே அவளை பேச விடாம முத்த சண்டை நடத்த ஆரம்பிச்சிட்டான். கடவுளே, ஒரு 5 நாளைக்கு இவர்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலான்னு பார்த்தா இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவன் நினைச்சபடியே இருக்கா. அவளை விட்டு பிரிஞ்சுவேன். அவளோட முகத்தை பார்த்து, இப்போ கிஸ் மட்டும் தான் பண்ணுவேன், வேற எதுவும் பண்ண ஐடியா இல்லை, அதனால பேசாம தூங்கு அப்படின்னு சொல்லி அவளை தான் கூட இழுத்து அணைச்சவன் அவளோட கழுத்து வளைவில் முகம் பதிச்சு தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஓ தாயோட அரவணைப்புல தூங்குற குழந்தை மாதிரி நிம்மதியா தூங்க மோனாக்கு அவனோட நெருக்கமும் சங்கடத்தை தான் கொடுக்குது. ஆனா ஒரு கடத்துக்கு மேல அவனோட அந்த அணைப்பு ஏதோ தாய் பறவையோட சிறகுக்குள்ள இருக்கிற குஞ்சு மாதிரி அவளுக்கு பாதுகாப்பா கொடுக்க அசந்து தூங்குறா. டே டைம் ஸ்கிப் ஆகுது. முதல்ல கண் விழிச்சு ஜேகே அவளால குழந்தை மாதிரி தூங்குற அவளை பார்த்தவன் மென்மையா அவளோட நெத்தியில கிஸ் பண்ணி நேரத்தை பார்க்குறான். அப்போ நேரமும் காலை 7 அப்படின்னு கட்டுது. அவளை லேசை தட்டி எழுப்பினவன், எந்திரி மோனா நீ காலேஜ் போகணும். அவளும் கண்ணை கசக்கினபடியே எந்திரிக்கா. அப்பதான் அவ இன்னும் ஜேகேவோட கை வளைவுக்குள்ளே இருக்கிறது தெரியுது. அதுல கொஞ்சம் சங்கடமான இல்லையா? என்னாச்சு உனக்கு? நான் தானே, அப்புறம் என்ன? அவளை மறுபடியும் அணைச்சு நெத்தியில ஒரு முத்த கொடுத்தவன், சீக்கிரமா போய் ரெடியாகு, இன்னைக்கு பிரகாஷ் இல்ல, நான் தான் உன்னை கொண்டு போய் காலேஜ்ல விடணும். அவளும் சரின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பினவ சீக்கிரமா ரெடியாகி ஒரு பிளாக் கலர் பேண்ட்டும் ஒரு லைட் கிரீன் கலர் டிஷர்ட்டும் போட்டுட்டு வெளியே வரா. அவளோட அந்த இயற்கையான அழகை ரசிச்சவன் முதல் நாள் மாதிரி பார்த்து பார்த்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அவளும் மறுபேரும் சொல்லாம அதை எடுத்து சாப்பிட்டு இருக்கா. ஜேகே மோனாவை பார்த்து, மோனா நீ காலேஜ்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவளும் குழப்பமா ஜேகேவை பார்க்க, நீ ஆஃபீஸ் வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் வேலையெல்லாம் பார்த்ததால எதிரியா நினைக்கிறவங்க கண்ணில் மாட்டிருக்க சந்தர்ப்பம் இருக்கு, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. சரி அப்படின்னு அவள் தலையாட்ட லேசா அவளோட தலையில தட்டினவன், அது மட்டும் இல்ல காலேஜ்ல ஒரு எம்எல்ஏ பையன்கிட்ட நீ வம்பிழுத்திருக்க, அவன்கிட்டயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, கண்டிப்பா அவன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ண ட்ரை பண்ணுவான். அவ சரி அப்படின்னு தலையாட்ட அவளை பார்த்து சிரிச்சவன், என்ன தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு இருக்க, வாய் திறந்து பேசு. ஓகே நான் பத்திரமா இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து கிளம்புனவங்க மோனாவோட காலேஜ் நோக்கி போக ஒரு நபர் பின்தொடர்ந்து வரது மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே தன்னுடைய ஆட்களுக்கு ஒரு மெசேஜ் தட்டி விட்டுவேன். அவங்களை கண்காணிக்கும்படி சொல்லிட்டு மோனாவோட காலேஜுக்கு போயிட்டான். காலேஜ் போன உடனே தன்னுடைய காரை காலேஜ்க்கு வெளியே பார்க்க செஞ்சுவேன். நான் இங்கே இருக்கேன், நீ கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் போடு, அதுக்கப்புறமா நான் கிளம்புறேன். அதுக்காக அவனை பார்த்து, நான் ஒன்றும் சின்ன பாப்பா இல்லை, எனக்கு உள்ள போக தெரியும், அதிகமாக பேசாத, உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, சீக்கிரமா உள்ள போயிட்டு எனக்கு டெக்ஸ்ட் போடு, அப்புறம் தான் நான் இங்கேருந்து கிளம்ப முடியும். அவ்வளோ அவனை பார்த்து முறைச்சபடியே, நீங்கள் உள்ளே கொண்டு போய் என்னை விட்டுருக்கலாம். மேடம் எனக்கும் அது தெரியும், ஆனால் என்னோட கார் நம்பர் ஃபேன்சி நம்பர், அந்த கார் நம்பரை பார்த்தாலே அது என்னோட கார்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஏற்கனவே உன்னை சுற்றி என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியாமல் இருக்கு, நீ ஏன் கூட தான் இருக்கேன்னு தெரிஞ்சா இன்னும் ஆபத்து உன்னை தேடி தான் வரும். ரொம்ப பேசாம சீக்கிரமா கிளம்பு. அவனும் சரி அப்படின்னு தலையடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்ப போக காரோட கதவை திறக்கவே முடியல. அவள் திரும்பி இச்சைக்கவை பார்க்க, இப்படியே போனா இப்படி, அதுக்காக நான் என்ன டாக்ஸிக்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு பணம் கொடுக்க முடியும்? பணம் எல்லாம் கொடுக்க தேவையில்ல, வேற ஏதாச்சும் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னபடி அவளோட உதிரிகளை பார்க்குறான். அதில் தனிச்சியா அவளோட கைகள் அவளோட வாயை பொத்திக்க அவளை பார்த்து சிரிச்சுவன். பரவாயில்ல, சின்ன பொண்ணு தான் நினச்சிட்டு இருந்தேன், என்னோட பார்வையோட அர்த்தம் தெரியற அளவுக்கு நீ வளர்ந்துருக்கிற. நான் அப்பாவியா அவனோட முகத்தை பார்க்க அவனும் அவளை நோட அணைச்சு கட்டத்தில் ஒரு முத்தத்தை பதிச்சுட்டு இப்போ போ அப்படின்னு சொல்கிறான். மோனாவும் கார் கதவை திறந்துக்கிட்டு வெளியே போனவ லேசா உள்ள எட்டி பார்த்து, நீங்கள் என்கிட்ட தான் ஏதாச்சும் கொடுக்கணும்னு சொன்னீங்க, ஆனால் நீங்களே என்ன கூட்டி வந்ததுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அதில் அவளை பார்த்துவேன், இப்போ நான் டிப்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், நான் கொடுத்தது லோனா, அதுக்கு இஎம்ஐல வாங்குறேனாங்கிறது அப்புறமா தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்ல அவ்வளோ நேரமும் அவளோட முகத்தில் இருந்த சிரிப்பு மறைய ஆரம்பிச்சிச்சு. சரி நீ உள்ள போ. அவளும் தலையாச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறான். போகிற அவளையே பார்த்துட்டு இருந்த ஜேகே உதடுகள்ல தானா புன்னகை மலரா,
சரியான வாலடி, என்னை கோவப்படவே விட மாட்டேங்கிறா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கான். தன்னுடைய கிளாஸுக்கு போனவன் மொபைல் எடுத்து ஐ ரீச் அப்படின்னு மெசேஜ் அனுப்ப அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஜேகே அங்கே கிளம்பி போனான். அவனுக்கே தன்னை நினைக்க குழப்பமா இருக்கு. எனக்கு என்னாச்சு, இவன் வீட்டுக்கு வந்தனையிலேருந்து நான் சுத்தமாக பழைய ஜேகே மாதிரியே இல்லையே அப்படின்னு கேட்டுட்டான். ஆனால் அவனுக்கு காதல் மேலே எல்லாம் நம்பிக்கை இல்லை. அவள் பெட்டில் ஃபுல்ஃபில் பண்ண வந்திருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் அவனை அறியாமல் மோகன் அவன் மேலே பைத்தியமாக மாறிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அவன்கிட்ட யார் சொல்கிறது? போகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு டேக் கேர், டைமுக்கு சாப்பிடு, நாப்கின் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு ஒரு மெசேஜை அனுப்பிட்டு தான் மொபைலை கட் பண்ணி வைக்கிறான். அதை பார்த்தவ முகத்தில் லேசாக புன்னகை மலர, இவர் ரொம்ப கெட்டவர்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் ரொம்ப நல்லவராக இருக்காரு. என் லைஃப் பூரா இவர் எனக்கு கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கா. ஸ்கிப் ஆகுது. ஈவினிங்கும் ஆயிடுது. மோனாவை கூட்டிட்டு போகிறதுக்கு வர பிரகாஷ் இன்னும் வராமலே இருக்கான். அதில் நேரத்தை பார்த்த மோனா பிரகாஷ்க்கு கூப்பிட அவனோட ரிங் போயிட்டே இருக்கே தவிர யாரும் எடுத்து பாடல. அவன் மதியம் ஒரு அவசர ஆப்ரேஷனுக்காக தேட்டருக்கு போனவன் போகும்போதே மோனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போட மாதிரி சொல்லியிருந்தான். நான் ரொம்ப நேரமாக பிரகாஷ்க்கு ட்ரை பண்ணி அவன் கால் எடுக்கிறதுனால இங்கே ஜேகேக்கும் கால் பண்ணியிருந்தான். அவனும் ஆன்சர் பண்ணல. அவனும் முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸில் இருந்ததுனால மோனாவோட கால்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணாமல் இருந்துட்டான். சுத்தமாக அவன் மோனாவை பற்றி மறந்துட்டான். நேரம் வேகமாக போயிட்டு இருக்கா. அதுக்கு மேலே அவங்க 2 பேத்துக்குமே காத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினச்ச மோனா டாக்ஸி புக் பண்ணி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஆனால் அங்கே இருக்கிறத ரோஹித் அப்படிங்கிற ஒரு பையனும் அங்கேருந்து பார்த்து தான் இருக்கான். எப்பயும் அவள் போகிற வரைக்கும் அவனும் காலேஜ்லேருந்து போக மாட்டான். அதனால் இப்போது அவன் தூரத்துலேருந்து அவளை பார்த்துட்டு இருக்கான். அப்போ மோனாக்கு பக்கத்தில் நின்ன பிரியங்கா, என்னடி ஆச்சு, உங்கள் அண்ணன் அவனை கூப்பிட வரலையா? இல்லை, அவர் ஃபோன் ஆன்சர் பண்ணல. சம்டைம் ஏதாச்சும் எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கும், ஹாஸ்பிட்டலில் பிஸியாக இருப்பார், நான் டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன், அது இன்னும் 15 மினிட்ஸில் வந்துடும் அப்படின்னு சொல்ல, அப்போ பிரியங்கா அவளை பார்த்து, சரி நான் அவன் கூட வந்து உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணவா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லடி, நான் டாக்ஸி புக் பண்ணிட்டேன். இவங்க அப்படி பேசிட்டு இருக்க டாக்ஸியும் வந்து சேர்ந்தது. அதில் டாக்ஸி பற்றின விவரங்களையும் வீட்டுக்கு டாக்ஸியில் போகிறதையும் பிரகாஷ்க்கும் ஜேகேக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக அனுப்பி அதுக்கப்புறம் தான் டாக்ஸியில் ஏறி உட்காரான். காலேஜ்லேருந்து மோனா டாக்ஸியில் போயிட்டு இருக்க ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல அந்த டாக்ஸிக்கு 2 பக்கமும் வந்த கார்ல இருந்து வந்தவங்க வேகமாக மோனாவோட டாக்ஸி கதவை திறந்து உள்ளே ஏறிட்டாங்க. அதில் மோனா சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே அவளை நோக்கி ஏதோ ஸ்ப்ரே மாதிரி செய்ய அவள் அப்படியே மயங்கி விட்டான். அதில் ஒருத்தர் டாக்ஸி டிரைவரையும் மயக்கவாடை செஞ்சு டாக்ஸி அவன் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அடுத்த சில நொடிகள்லேயே அந்த டாக்ஸியும் மோனாவும் அந்த அடியாட்களோட கட்டுப்பாட்டுக்கு மாறிடுச்சு. அந்த டாக்ஸியும் சிட்டிக்கு அவுட்டரில் போயிட்டு இருக்கு. அடுத்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பிரகாஷ் ஆப்ரேஷன் முடிச்சு வெளியே வரான். அவனோட ஃபோன் எடுத்து பார்க்க மோனாவோட அந்த மிஸ்டு கால்ஸ்லாம் பார்த்து அண்ட் ஆல்சோ அவன் அனுப்பின அந்த மெசேஜும் பார்த்துறான். அதில் ஷாக் ஆகி கூப்பிட மொபைல் சுவிச் ஆஃப்னு வருது. ஜேகே கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூப்பிட்டான், யாரும் ஆன்சர் பண்ணல. ஸோ செக்யூரிட்டிக்கு கூப்பிட்டவன் மோனா வந்துட்டாளா அப்படின்னு கேட்க அவங்களும் அவன் இன்னும் வரல அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. உடனே அவன் ஜேகேக்கு கூப்பிட அப்பயும் ஜேகே கான்ஃபரன்ஸ் இருந்ததுனால அவன் கால் எடுக்கல. உடனே பிரகாஷ் ஜேகேயோட பிஏ சுமனுக்கு கூப்பிட கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். பிரகாஷ் கால் ஜேகேக்கு பாஸ் ஆக ஜேகே அதிர்ந்து போய் நோ அப்படின்னு கான்ஃபரன்ஸ் ஆலையை அதிரும்படி கத்துறான். அதில் அங்கிருந்தவங்க எல்லாருமே அதிர்ச்சி அவனை பார்க்க அவனும் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாமல் அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்லேருந்து வெளியே போயிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் எனக்கு போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். ஆக்சுவலி நான் வந்து இவ்வளோ பெருசாக போட்டதுக்கான காரணம் வந்து நான் ஒரு 3 எபிசோட முடிக்கிறத பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு எப்படின்னா அந்த ஜேகேக்கு மோனா மேலே இருக்க அந்த தாட்ஸ் எல்லாம் மாறணும் இல்லையா, அவனோட அந்த எமோஷன்ஸ் அதை வந்து அது லவ் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் அது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டோரி உங்களை போர் அடிக்காமல் கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஸோ ஓகே டியர்ஸ், நம்ம நெக்ஸ்ட் எபியில் பார்க்கலாம். அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். நான் நேரே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த எப்பி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த எபியில் நம்ம நெக்ஸ்ட் எபியில் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே டியர்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம்.